ஹாய் ஜோலிஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் ஐஷுசி, நான் உங்கள் சாய்ரா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஜேகேவோட ஒன் ஷாட். அண்ட் நான் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ ப்ளீஸ் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சும்மா ஏதாச்சும் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ரிவ்யூஸ் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அது நான் வந்து எனக்கு வந்து ஒரு என்கரேஜே இல்லைனா நான் எப்படி வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறது? அதுவும் வேறு பிஸியாக ஷெட்யூல் வேறு. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, அப்போ தான் வந்து என்னோடய வீடியோ ரீச் ஆகும். ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாமா? ஸோ த டைட்டில் இஸ் ஃபர்ஸ்ட் மேரேஜ் டு த கிட்னாப்பர். ஸோ இது என்ன மாதிரி ஒரு கான்செப்ட்னா, சரி நாங்கள் வீடியோ கூட சொல்லிடுறோம். ஓகேவா? ஒன் மோர் திங் காய்ஸ், இஃப் யூ திங்க் த ஸ்டோரி நாட் லைக் தட், நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஸ்டோரி இல்லை. ஸோ நீங்கள் நினச்சி ஒரு கிட்னாப்பரை வந்திருப்பீங்க, நான் கொடுத்த ஒரு கிட்னாப்பர் வேறு மாதிரி. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஓப்பனிங் சீனில் ஒரு மேரேஜ் ஹால் காட்டுது. அந்த மேரேஜ் ஹாலில் வந்து எல்லோரும் வந்து ஹரிபரியாக ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க. ரொம்ப தடபுடலாக அந்த மேரேஜ் நடக்குது, ரொம்ப கிராண்டாக வேறு நடக்குது. ஸோ இப்போ வந்து அந்த பொண்ணோட ரூமில் பார்க்கலாம். அந்த பொண்ணு வந்து என்னம்மா என்ன நடக்குது இங்கே ஃபஸ்ட்டு? ஆஃப்டர் ஆல் இந்த கல்யாணத்துக்கு நான் சொல்ல போனால் நான் ஒத்துக்கவே இல்லை. நீ சொல்கிற அந்த மிரட்டலுக்கு தான் நான் இந்த ஒத்துக்கினேனே. இப்போ வந்து அந்த பையன் வந்து ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு இப்போ நான் வேறு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறோமா? அப்போ நான் ஊரில் இருக்கிற எல்லா பையனும் கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தக்கவா? நீ என்ன அதானே நினைக்கிற? இப்போது நீ பண்ணுறது சரியே இல்லைம்மா. இப்போ இந்த கல்யாணம் ஓடி போயிட்டானா சனியை ஓடி போய் ஒளிஞ்சிட்டோம். நானும் ஓடி போய் எங்கேயாச்சும் ஒளிஞ்சிட்றேன். நான் அப்ராட்டே 7 இருந்தேன். கூப்பிட்டு வச்சு கல்யாணம் பண்ணி நான் வந்து லாக் பண்ணிட்டேன். இப்போ மட்டும் நான் வந்து அப்ராடில் இருந்தேன். இப்போ இருக்க நான் பிஸ்னஸ் பண்ணி வேறு லெவலாக நான் இருந்திருப்பேன். இப்போ நீ வந்து கூப்பிட்டு என்னை மானத்தை வாங்க வச்சிட்டேம்மா. நீ இப்போ இந்த இந்தியாவுக்கு என்னால் எப்போ வர முடியும்? எப்படி வர முடியும் இந்த இந்தியாவில்? எப்படி நான் இந்த கால் எடுத்து இங்கே வைப்பேன்? நான் மானத்தோடு இங்கே வைப்பேன்? உன்னால் தான்மா இல்லை ஆகுது. போமா, நான் இப்போ இந்த மறுபடியும் வந்து வேறு ஒரு பையனை இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன். ஆனால் இப்போ நான் இந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இந்த நாளில் இங்கே கல்யாணமே பண்ணிக்க மாட்டேம்மா. நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிப்பேன், எங்கேயாச்சும் ஓடி போயாச்சும் கல்யாணம் பண்ணேன். நீ சொல்கிற மாப்பிள்ளை நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். நீ யார் யார் கையை கட்டுறேன்னு அவங்களெல்லாம் மேரேஜ் பண்ணிக்க எனக்கு எந்த அவசியமும் இல்லை, எந்த பயிரும் எனக்கு தேவையில்லை. ஓகேவா? ஏண்டி அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டியாடி? வந்து சொல்கிறல்ல, இந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ நல்லா இருப்படி. ஆமாம், சொல்கிற எல்லா பையனும் கண்ணை காட்டும், எல்லா பையனும் நல்லவங்க தான் இருப்பாங்க உனக்குல்ல. பொண்ணோட வாழ்க்கை எக்கேடு கெட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு போடு நாயன்னு சொல்லிட்டு என்னை விட்டால் போதும்னு எங்கேயாச்சும் கட்டி குட்டாப்பட்ட போதும்னு இருக்கல நீ. ஆனால் எப்படி பொண்ணோட வாழ்க்கை போகலான்னு நினைக்க மாட்டேல்ல? நல்லா இருக்குமா உன்னோட ரொம்ப என் வாழ்க்கை நாசமாக போயிட்டு நீ சந்தோஷமாக இருந்தேன்னா நான் என்ன பண்ணுறது? அதுக்காக என்னால் உன்னோட வாழ்க்கையில் நான் தியாகம் பண்ண முடியாது. ஓகேவா? எங்கேயாச்சும் போங்க, நான் வரமாட்டேன். நீ மட்டும் இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோங்க, நான் சத்தியமாக செத்துருவேன். ஃபஸ்ட்டு அது சொல்லாத, ஃபஸ்ட்டு செஞ்சு காட்டு போ அப்படின்ட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த பொண்ணு. இது பாருவாயன், நான் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் நீ ஃபீல் பண்ணனா அதுக்கு எதுவும் இல்லை. நீ சொல்கிற பிளாக்மெயிலுக்கெல்லாம் நான் வந்து அடங்கி போவேன். நீங்கள் எனக்கு எந்த அவசியமும் இல்லை. ஓகேவா? அது வேறு ஒரு பொண்ணு பாரு, உன்னோட 2வது பொண்ணு உட்காந்துருக்கல, அந்த 2வது பொண்ணு வேணால் சொல்லு, அவள் வேணால் ஒத்துப்பா. ஆனால் நான் வந்து நான்லாம் அப்ராடில் வளர்ந்த பொண்ணு. நீ ஆனால் அம்மா சொல்கிறது எல்லாமே கேட்டு நடக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நான் வாழ்ந்தேன், எங்கே வேணால் வாழ்ந்துப்பேன், எங்கே வேணாலும் ராஜா மாதிரி வாழ்ந்துப்பேன். ஓகேவா? நீ சொல்கிற ஒரு வார்த்தை, நீ என்னை வளர்த்த ஒரு வார்த்தைக்காக நான் வந்து இந்த கல்யாண மேடையில் வந்து நின்னேன். நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டு பொம்மை மாதிரி நான் ஆட்டினேன். ஆனால் நீ எனக்கு என்ன பண்ண? ஒரு வேறு ஒரு தற்கொலை பிடிச்ச ஒரு மாப்பிள்ளையை பிடிச்சிட்டு வந்து அந்த மாப்பிள்ளை என்னென்னா வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டான். இது என்ன விதத்தில் நியாயமா இது? என்ன விதத்தில் நியாயம்? யார் வந்து என்னை பாப்பா? யார் மூஞ்சி நீ பண்ணாலும் பார்க்க முடியும்? பார்க்குறவங்கள என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? பையன் ஓடி போயிட்டா, இவ என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறதுக்கா? என்னம்மா இது? இப்போ சொல்லப்போனால் இப்போ ஒரு பையனை வந்து மணமேடையில் உட்கார வச்சுட்டு இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் எவ கல்யாணம் பண்ணிப்பா? எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பா? நீ கல்யாணம் பண்ணிப்பியா? உன்னோட வயசில் நீ கல்யாணம் பண்ணிப்பியா? நான் பண்ணிப்பேன்டி, நான் பண்ணியிருப்பேன். அம்மா சொல்லியிருந்தா அம்மா அப்பா தட்டாமல் நான் பண்ணியிருப்பேன். அது அந்த காலம். இந்த காலத்தை வந்து கொண்டு வந்து மர்ச் பண்ண நினைக்காதம்மா. அது நினைக்கவும் நீ பண்ணக்கூடாது. அது நீ தப்பான விஷயம். அது மட்டும் நீ பண்ணால் மட்டும் போதும். இங்கே பாருமா, அது பண்ணுறதுன்னு எந்த அவசியமும் இல்லை.
எனக்கு வந்து என்னோடய தங்கச்சி மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். அவனோட படிப்பு தான் இம்பார்ட்டன்ட். அவளுக்காக தான் இப்போ வரைக்கும் நான் வந்து உழைச்சிட்டு இப்போ வரைக்கும் நான் இருக்கேன். ஓகேவா? அப்பா எங்கே? அப்பா போய் எங்கேயாச்சும் மூலையில் போய் உட்காந்துருப்பாரு, எல்லா வேலையும் பண்ணிப்பார், எல்லா வேலையும் கிழிப்பார். இவர் தான் வந்து பிளாக்மெயிலுக்கே மாஸ்டர் மாதிரி பிளாக்மெயில் பண்ணார். இப்போ எங்கே போய் கூப்பிட்ற அந்த ஆளை சொல்லிட்டு வந்து ஒயின் வந்து அவங்க அப்பா கூப்பிட்றாரு. உங்கள் அப்பா வந்து தன்னை குனிச்சிட்டு, சொல்லுமா இப்போ போதுமாப்பா, இப்போ சந்தோஷமா? உங்கள் பொண்ணு வந்து நடு ஹாலில் வந்து ரூமில் வந்து அசிங்கப்படுத்தி நீங்கள் நின்றுருக்கேன், இப்போ சந்தோஷமாக இருக்கா? இந்த மாதிரி தானே எனக்கு கல்யாணம் பண்ண சொன்னுங்க, எவனாச்சும் சொல்லுங்கள் கல்யாணம் பண்ணு, அது பண்ணு, இது பண்ணுன்னு சொல்லிட்டு. எங்களுக்கும் ஆசை இருக்கணும்ல, நாங்களும் பேரும் பேத்தியும் பார்க்கணும்ல, பேரையும் பார்த்துட்டு நம்ம வந்து கண்ணை மூடணும்ல, அதெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் மனமடையில் நின்னா பையன் ஓடி போயிட்டானா? இது என்ன இதில் நியாயம்? இங்கே கூப்பிட்டு அந்த அம்மா அப்பாவை பையன் என்ன மாதிரி வளர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் கத்துறா. ஸோ வயன் சொல்ல போனால் ரொம்ப வந்து ஆங்கரான பொண்ணு அண்டு வந்து போல்டும். ஸோ வந்து அந்த மேரேஜ் லைஃப்குள்ளே போக வேணாம்னு நினச்சிட்ட ஒரு ஆள், பட் அவளை ஃபோர்ஸ் பண்ணி வைக்க வச்சிட்டாங்க. இங்கே பாருமா, இனிமேல் வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணு, அது பண்ணு, எனக்கு குழந்தை குட்டி வேணும், அது வேணும்னா நீ போய் பெற்றுக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போது தங்கச்சி வந்து, அக்கா ஏன்க்கா இப்படி கத்துற, எதுக்கு இப்படிலாம் கத்துற, அம்மா அப்பா கொஞ்சம் ஆச்சு வந்து மரியாதை கொடு, நீ மூடிட்டு இருடி, உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்னடி தெரியும்? நீ வந்து இந்த மண்டபத்தில் நின்று பாரு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும்னு சொல்லிட்டு. நான் அப்ராடில் இருந்திருப்பேன்டி, அப்புறம் சந்தோஷமாக இருந்திருப்பேன். இவ்வளோ ஒரு அழகான வாழ்க்கை தெரியுமா நான் இருந்த அந்த 5 வருஷம். கூப்பிட்டு வச்சு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லடி வாங்கடின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு கல்யாணம் பண்ண வைக்கிறீங்களா? இல்லை பிளாக்மெயில் வேறு. எங்கள் அப்பா என்னப்பா பிளாக்மெயில் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஓகேவா? இப்போ போய் இப்போ போங்க போய் சாவுங்கன்னு சொல்கிறீங்களா? போய் சாவுங்க. இந்த மாதிரி ஒரு பேச வச்சிட்டிங்களா என்னோடய வாழ்க்கையில்? இந்த மாதிரி நான் பேசுகிற ஆளே இல்லை. வாயை மூடிட்டு நான் உட்கார்ற ஒரு ஆள், அந்த ஆளை போய் இந்த மாதிரி பேச வச்சிட்டிங்களா நீங்கள்? எனக்கு டோட்டலாக எனக்கு வந்து டிஸப்பாயிண்டடாக மற்றோட நீங்கள் கொடுத்துருக்கீங்க. எந்த பாசிட்டிவும் எனக்கு ஒழுங்காக கொடுக்கல, எந்த விதத்துலையும் எனக்கு எதுவுமே கொடுக்கல. நானே இண்டிபெண்ட்டாக தான் என்னோடய லைஃப்பை வாழ்ந்தேன். அவளையும் சரி அந்த தங்கச்சியாச்சும் நீங்கள் ஒழுங்காக பார்த்தீங்கன்னா அவளையும் இண்டிபெண்ட்டாக வாழ மாதிரி தான் வச்சுட்டீங்க. ஆனால் அவள் அந்த மாதிரி வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்காக நான் இருக்கேன். தயவு செஞ்சு நான் விட்டுறாங்க, நான் அப்ராட் போய்க்கிறேன். எப்படியாச்சும் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் நான் வந்து உங்கள் மூஞ்சை மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன். இந்த வாழ்க்கை நான் ரொம்ப வெறுத்து போயிட்டேன். என்னால் இனிமேல் இந்த வந்து வர சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து வயனோட அம்மா வந்து, இப்போது நீ மட்டும் இப்போ அந்த மணமேடையில் போய் அந்த பையன் பக்கத்தில் நீ உட்காரலன்னு வச்சுக்கோங்க, உன்னோட தங்கச்சி நாங்கள் உட்கார வச்சிருவேன். இதுதான் நான் சொல்கிற லாஸ்ட் டிசிஷன். இந்த சாவ சொல்கிறல்ல, ஓகே, இது மிரட்டலுக்கு நீ வந்து இது ஆலனா பரவாயில்ல, ஓகே, நான் செத்தா கூட ஏதாச்சும் இல்லை, நான் செத்துருவேன். நீ இந்த மாதிரி மானத்தை குடி தோண்டி பொதிச்சிட்டு போயினா நான் செத்துருவேன். ஆனால் உன்னோட தங்கச்சியை அந்த மேடையில் உட்கார வச்சிருவேன். உனக்கு ஓகேனா நீ போ, எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்னம்மா என்ன மிரட்டுறியா? உன் மிரட்டருக்கெல்லாம் நான் ஆள் இல்லை, ஓகேவா? நீ வேறு யாராச்சும் வச்சுக்கோ. நீ இந்த மிரட்டினா நான் மூடிக்கிட்டு உட்காந்துருவேன் நினச்சியா? நீ பண்ணு, நீ என்ன வேணா பண்ணு, நான் இதெல்லாம் மிரட்டலுக்கு ஆகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் சொல்கிறா. அப்போது வந்து அம்மா, அப்போது வயனோட தங்கச்சி சொல்கிறா, அம்மா என்னம்மா சொல்கிற, நான் இப்போதான் 12th படிக்கிறேன், நீ இப்போ தான் 12th பிகினிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நீ என்னம்மா எப்படி பேசுகிற, என்ன உட்கார வைக்கிறேன்னு சொல்கிற, உன் மனத்துக்காக என்ன உட்கார வைப்பியாம்மா? மூடுடி வாயே, அம்மா பேச்சு கேட்க மாட்டியா? உன் அக்கா தான் இந்த மாதிரி பண்ணுறான்னு சொன்னால் நீ இந்த மாதிரி தான் பண்ணுறிய, உருப்படாமல் போறியா? என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க, நீ 2 பேரும் எங்கேயாச்சும் போயிடுங்க. என்னம்மா தங்கச்சி இப்போதாம்மா இப்போ 12th போகிறா, அவளாச்சும் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும், என் வாழ்க்கை இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. வாழ்க்கைக்குள்ளே போல கடவுளே கண்ணை காட்டிட்டு அந்த பையன் ஓடி போயிட்டா, தயவுசெஞ்சு நீயும் ஓடி போய் அப்ராடில் போய் வாழ்ந்து கொடி வராது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கடவுளே கண்ணை காட்டிட்டாரு. அவர் பேச்சு நான் கேட்டுட்டு நான் அங்கே போயிட்டு நான் இப்போ வரைக்கும் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருப்பேன். இப்போ கூட எனக்கு எதுவுமே இல்லை, நான் போய் வாழ்ந்துப்பேன். ஆனால் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. சரி ஓகே வய, நீ போ, நான் பார்த்துக்கிறேன், போ, நீ போமா. வேணாம், நீ கோவத்துக்கு ஆளாக்காத, வேணான்னு சொல்கிறேன். அவளை தொட்டிங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும். அவள் ஏன் பொண்ணு, நான் எப்படி வேணால் பார்த்துப்பேன். நீ
அவளுக்கு நீ பொண்ணுன்னா அவளுக்கு நான் வளர்த்த அம்மா மாதிரி. அவளுக்கு நான் எல்லா அம்மாவும் நான் இருக்கேன், எல்லாத்துலேயும் நான் இருக்கேன், எல்லா பிகினிங்லேயும் என்னோடய தங்கச்சிக்கு நான் இருக்கேன். ஓகேவா? அவள் நீ பொண்ணுன்னு சொல்லிவிட்டு அவள் வாழ்க்கையை நீ கெடுத்துனா நான் சும்மா இருக்க மாட்டேன். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது வயன். நீ தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டால, எனக்கு எந்த ஆப்ஷனும் இல்லை. என்னோடய மானம் வேணும் எனக்கு, அவ்வளோதான். நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்கலன்னா உன் தங்கச்சியில தான் அந்த மணமேடையில் உட்கார வைப்பேன். உனக்கு ஓகேனா நீ தாராளமாக போ. யோவிஷ், நீ எங்கே வேணா போ. ப்ளீஸ்மா, வேணாம். வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தங்கச்சி தர உட்கார நிற்க வைக்கிறாங்க. அம்மா, கண்ணம்மா ஒரு சாரீ கட்டி விடு. இப்போது இந்த எக்ஸ்ட்ரா புடவை இருக்குல்ல, அந்த சாரியை கட்டி விடு. அந்த கட்டி விட்டு ஜுவல்ஸோ எதுவுமே வேணாம் அவளுக்கு. பொட்டு மட்டும் வச்சு தலையை மட்டும் பின்னி அந்த மலைமடையில் உட்கார வைங்க. நான் சொல்கிறத மட்டும் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சொல்லும்போது அந்த பையன் ஓடி பண்ணாலும் அவங்க அம்மா அப்பா வராங்க. சாரிவா, என்னோட பையன் இந்த மாதிரி பண்ணுவான்னு நினச்சி பார்க்கவே இல்லை. என்ன நினச்சி பார்க்கல? என்ன நினச்சி பார்க்கல நீங்கள்? வயன், நீங்கள் என்ன பேசுகிறீங்க? என்ன பேசணும் நான்? எங்கள் அம்மா அப்பா மூடிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் மூடிட்டே இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆமாம், நான் அடங்கா பிடாரி தான், நான் வாய் ஆடுவேன் தான். அது கல்யாணத்துக்கு பிறகு நான் மாற்றலாம் தான் இருந்தேன். இப்போ தான் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லப்போனால் உன்னோட பையனுக்கு இந்த தகுதியே இல்லை, அவனுக்கு பர்த்தே இல்லை. என்ன விதத்தில் எனக்கு ஓகேவா இருக்கான். அவனோட நான் நல்லாவே சம்பாதிக்கிறேன், அவனோட நான் நல்லாவே இருக்கேன், நான் அவனோட நல்ல வாழ்க்கையை வாழ்கிறேன். ஓகேவா? உங்கள் பையனை கல்யாணம் பண்ணி எந்த அவசியமும் இல்லை. உங்கள் பையன் ஓடி பண்ணால் நான் எதுவும் பண்ண முடியாது. அந்த இதுக்கு இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் பையனை விசாரிச்சுட்டு இந்த கல்யாணத்தை ஒத்துருக்கணும். நீங்கள் அந்த பண்ணலை. ஓகே, ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்கள் போய்ட்டுங்க, கண்ணு முன்னாடி நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் சொல்கிறா. இப்போது ஒரு பையன் உட்காந்துருக்கான்ல அந்த மலைமேடையில், அந்த பையனோட அம்மா வராங்க. வயன், ஃபஸ்ட்லேருந்து உன்னை ரொம்ப பிடிக்கும் வயன், தயவு செஞ்சு என்னோடய பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, என் பையன் ரொம்ப நல்லா பார்த்துப்பா. ஆண்டி, இதெல்லாம் எனக்கு வேணாம் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க, நீங்களாச்சும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஆண்டி. எனக்கு இந்த கல்யாண வாழ்க்கை வேணாம் ஆண்டி, நீங்களாச்சும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தால் போதும். என் தங்கச்சி இப்போ ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, தயவு செஞ்சு என்னோடய தங்கச்சி வாழ்க்கையை இன்னும் விட்டுருங்க ஆண்டி, ப்ளீஸ். வயன், நீ உன்னை மட்டும் நீ யோசிக்காத, உன்னை சுற்றி இருக்கவங்க நீ சுற்றி இருக்கிறவங்க யோசித்து தான் என்னோடய வாழ்க்கையே போகுது ஆண்டி. என்ன சொல்கிறது, என்னோடய வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியல ஆண்டி. நான் எதை நம்புறது என்னோடய வாழ்க்கையில்? என்னை நம்பி தான் நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியல ஆண்டி. வயன், எனக்கு எல்லாமே புரியுது, நீ என்ன ஃபீல் பண்ணுற எனக்கு எல்லாமே புரியுது. பட் இதுதான் ரியாலிட்டி வயன், இது புரிஞ்சுக்கிட்டு ஆகணும். அப்போது வயனோட தங்கச்சி அவளோட தங்கச்சி பேர் ஹேமா. அக்கா, தயவு செஞ்சு இதை எடுத்துங்கக்கா, எனக்கு படிக்கணும் அக்கா. அக்கா, நான் எனக்கு எந்த கல்யாணத்து வாழ்க்கையில் நான் போகலக்கா, நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அம்மாவை நிறுத்துக்கா, அம்மாவுக்கும் நர்ஸுங்கக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா, தயவு செஞ்சு என்னை விடுங்கக்கா. அம்மா, அவளை நீங்கள் விடலைன்னா எனக்கு கோவத்தில் ஆளாக்காதீங்க. அம்மா, அவள் இப்போதாம்மா மைனரு, இன்னும் மேஜர் கூட ஆகலைம்மா. அம்மா, இப்போதான் அவளுக்கு 16 இயர்ஸ் ஆக போகுது, இன்னும் 70 இயர்ஸ் கூட அவளுக்கு ஆகலைம்மா. நீ ஏம்மா இப்படி பண்ணுற? அம்மா, என் வாழ்க்கையை விட அவள் வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியமா. அப்போ நான் தேர்தல நீ அந்த மணமேடையில் உட்காரு. உன் தங்கச்சியோட வாழ்க்கை வேணும்னா நீ அந்த மணமேடையில் உட்காந்து தான் ஆகணும். ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லு, அந்த பையனை பற்றி ஏதாச்சும் ரீசனை சொல்லு. அந்த பையனையே நான் இன்னும் பார்க்கலம்மா, பார்த்தா தானேம்மா நான் சொல்கிறதுக்கு. அந்த பையனை இன்னும் பார்க்கவே இல்லையே. போய் பார்த்துட்டு எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை. அப்போனா நீ கல்யாணம் பண்ணிதான், நீ பார்க்க விருப்பம் இல்லையா, அவனுக்கு பிடிக்கலையோ, அது எனக்கு தேவையில்லை. ஆல் எனக்கு உன்னோட விருப்பமே எனக்கு தேவையில்லை வயன். நான் கூட தான் என்னோட மேரேஜ் பண்ணும்போது ஃபோர்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. நான் மூடிட்டேன், என்னோடய வாழ்க்கை நல்லா இல்லை. என்னோடய வாழ்க்கை நல்லா இல்லை, உன்னோட வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். நீயே சொல்லுவேன், அம்மா உன்னால் தான்மா என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன், அந்த மாதிரி சொல்ல வைப்பேன். நீ அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். அந்த பையன் மனமேடையில் ரொம்ப நேரம் உட்காடுறான், அவனை வெயிட் பண்ண வைக்காத சொல்லிட்டேன். ஏம்மா இப்படி எவ்வளோ ஹர்ட் பண்ணுறேன்? நீ என்ன சொல்கிறாலும் நான் கேட்க மாட்டேன் வயன். உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கோ அதோட எனக்கு 1000 மடங்கு திமிரு எனக்கு இருக்குது. ஓகேவா? உன்னை பெற்ற அம்மா, உன்னை வளர்த்த அம்மா நான்.
ஓகேவா? அது புரிஞ்சு நீ இருந்தால் உனக்கு நல்லது. அது புரிஞ்சிக்காம நீ உன் இஷ்டத்துக்கு நீ ஆடுனேன்னா அது என் தப்பு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கிங்காக இருக்குது. அம்மா இந்த மாதிரி பேசுகிறாங்க, அம்மா இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கிங்காக இருக்குது. இந்த மீன் இன்னும் வந்து தங்கச்சி வந்து ரொம்ப வந்து மனம் கோலத்தில் அவளும் நிற்கிறா. ஸோ அவள் சின்ன பொண்ணு, அவளே இந்த மாதிரி நிற்கிறான்னு சொல்லிட்டு அது கூட வயனால் தாங்கிக்க முடியல. ஸோ அப்படியே நம்ம வந்து மாப்பிள்ளை சைட் காட்டினா, அம்மா எவ்வளோ நேரமாக நான் இங்கே உட்காந்துனே இருக்கிறது, பொண்ணு பரவாயில்ல இல்லையா, பொண்ணுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா, எனக்கே விருப்பம் இல்லை தான் இங்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், எனக்கு என்னதாம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். உங்கள் அம்மா சொல்கிறாங்க, அந்த பொண்ணை நான் வந்து ரொம்ப நேரம் ரொம்ப பிடிக்கும்டா, சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும்டா, நான் ஃபஸ்ட்லேருந்து யோசிச்சு தான் வச்சுருந்தேன் பொண்ணு கேட்கலான்னு நினச்சேன். பட் அவ்வளோ சீக்கிரம் வேறு பையனை தேடிட்டாங்க. நல்ல விஷயம், நல்ல வேலை, வேறு அந்த பையன் ஓடி போயிட்டான். உனக்கு அவன் கிடைக்க போகிறான். அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டா போதுமா? அப்போனா அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லையா? நீ பைத்தியமாடா? அந்த பொண்ணு வந்து வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் இருந்தா, டக்குன்னு வேற ஒரு பையனை கூப்பிட்டா அவன் அந்த பொண்ணு ஒத்துப்பாளா? என்னடா நினைக்கிறேன் நீ? லூசா நீ? மண்டை நட்டுன்னு கழண்டுருச்சா? அறிவு கெட்டவனே. அம்மா எனக்கு அப்போனா அந்த வேணாமா எனக்கு கல்யாணம்? புரிஞ்சுக்கோடா. ஏன் நீயும் உயிரை வாங்குற? என்னோட புரதகத்தை வாங்கி தொலைறடா நீ, சேட் அப்படின்னு உங்கள் அம்மா திட்டுறாங்க. இந்த பையன் வேறு யாரும் இல்லை, ஜங்குக் தான். இப்போ ஜங்குக் சொல்கிறாரு, எனக்கு இந்த கல்யாணம், ஹேரு, மயிரெலாம் எனக்கு எதுவுமே பிடிக்காது. எனக்கு இந்த விஷயத்தில் தலையிடவே வேணான்னு இருந்தேன் நான். ஆனால் இங்கே என்னை வச்சு கல்யாண மேடையில் உட்கார வச்சு என்னை மானத்தை வாங்க பார்க்குறியாம்மா? எனக்கு அந்த பொண்ணு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் தான் ஆகும்? எவ்வளோ நேரம் தான் இங்கே மணமேடையில் நான் வந்து மாலையோட உட்காந்துன்னு இருக்கிறது? என்ன பைத்தியமாமா? என் உயரத்தை ஏமா வாங்குறேன்? அங்கே என்னோட நம்பி இவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, என்னை நம்பி அவளுக்கு இவ்வளோ பெரிய கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி நான் ரன் பண்ணுறதா இல்லை வந்து குழந்தை குட்டின்னு நான் இங்கே வந்து பார்க்குறதா? நீ ஏமா நீ என்னோட சுச்சுவேஷனே புரிஞ்சிக்க மாட்டேற. உனக்கு என்னென்னா நீ வாழ்கிறல்ல, அப்படியே இருந்து தொலை. எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. அப்போ ஒயின் சைட் பார்த்தா ஒயின் வந்து, அம்மா சரி ஓகே, நான் கல்யாணம் தானே பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கை ஏதாச்சும் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோயேன், அதுக்கு முழு காரணம், அந்த 100% காரணம் நீ மட்டும்தான். நீயும் உன் புருஷன் இருக்கான அவன், அப்புறம் என் தங்கச்சி ஏதாச்சும் அதெல்லாம் எடுத்த நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன், நான் மிருகமாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் சொல்கிறா. ஸோ அப்படியே வந்து என்ன பண்ணுறா, வயனை வந்து அவங்க அம்மா வந்து மனைமலையில் உட்கார வைக்கிறாங்க. அப்போது ஜங்குக் வந்து அப்படியே வந்து வயனை பார்க்குறான். இந்த பொண்ணு இந்த பொண்ணு நான் இங்கே பார்த்தேனே. ஐயோ ஜங்குக் யோசி. இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்தோம், நம்ம இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்தோம். நம்ம இப்போ தான் கொஞ்சம் இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோமே. எங்கே ஐயோ எங்கே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கிட்டே அவர் போராடின்னு இருக்காரு. இந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கடுப்பாக இருக்குது. டக்குன்னு வந்து அவன் பக்கத்தில் வந்து ஃப்ரெண்டு வி நிற்கிறான். வி இங்கே வாடா. என்ன மச்சான் கல்யாணம் ஜாலி, இந்த பொண்ணு வேறு நச்சுன்னு இருக்குது. இந்த பொண்ணு இவங்க தெரிஞ்சிருக்காடா, இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்துருக்கோண்டா, இப்போ தான்டா பார்த்துருக்கோண்டா. இந்த பொண்ணு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறான். தெரியாதுடா, சொல்லுடா என்னன்னு அப்படின்னு சொல்கிற வரைக்கும் டக்குன்னு வந்து ஒயின் வந்து உட்காந்துருப்பா. ஒயின் இப்போ வரைக்கும் ஃபேஸ் பார்த்துருக்க மாட்டா. எப்படி ஒயினோட கெட்டப் இருக்கும்னா, தம்லைனில் வந்து இந்த குங்கட் போட்டுற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருப்பான் ஒயின். ஓகே, அந்த குங்கட்டு மட்டும் வந்து ஒயின் எடுத்துட்டா ஜங்குக் கிளாரிஃபை பண்ணிடுவா ஒயனை எங்கே பார்த்தான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குங்கட் போட்டிருக்கனால கொஞ்சம் தான் விஷுவலாக தெரிஞ்சிருக்கு, இன்னும் கிளியராக தெரில ஜங்குக்கு. ஸோ பேக் டு ஸ்டோரி. இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்துருக்கோம், மண்டையில் வர மாட்டுது. எத்தனை பொண்ணை பார்த்துருக்கோம், இந்த பொண்ணு எங்கேயோ ஸ்பெஷலாக பார்த்துருக்கோம், ஆனால் ஞாபகம் வந்து தொலைய மாட்டுது. ஐயர் வந்து மந்திரம் சொல்லினே இருக்காரு, தாம் ஏதோ சம்திங் லைக் தட் சொல்லினே இருக்காரு. அப்போது வந்து ஒயின் வந்து, மயிறு தாலி எடுத்து கொடுத்தியா மாட்டி, எவ்வளோ தான் மந்திரம் சொல்லுவேன், இந்த மந்திரம் சொன்னால் மட்டும் என் வாழ்க்கை என்ன நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நாசமாக தான் போய் தொலையும். இது கொடுப்பியா மாட்டியா? கொடுத்து தொலைடா மயிறு சனியனே கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஐயரை பார்த்துட்டுறா. ஐயர் வந்து, அபச்சாரம் என்ன பேசுகிறாய் நீ? இந்த மாதிரி தான் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்கிறாரு. கொடுப்பியா மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலி எடுத்து அந்த ஜங்குக்கிட்ட கொடுக்குறா. ஜங்குக்கெலாம் சரி ஷாக்கு.
இந்த பொண்ணு நாம தானே வாங்குவோம், இந்த பொண்ணு எடுத்து கொடுக்குது. அப்புறம் எல்லோரும் வந்து அங்கே ஜனங்கள்லாம் வந்து இருப்பாங்கள்ல, கொஞ்சம் மக்க கூட்டங்களாக இருப்பாங்களா, அவங்கெல்லாம் ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணுது, ஐயோ நல்லாவே வளர்த்துருக்காங்க பாருல, எப்படி பேசுது பாரு, இந்த மாதிரி தான் வெளிநாட்டு பொண்ணுங்களா நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுன்னு சொல்கிறது. நல்ல வேலை என் பையனை வந்து நான் வெளிநாட்டு பொண்ணை பார்க்கலப்பா, நல்ல வேலை. யாரும் வெளிநாட்டு பொண்ணுங்களே இந்த மாதிரி தான் இருக்காங்க, அங்கே போய் வளர்ந்தாலே வந்து இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு அந்த பேசுகிறத கற்றுக்குறாங்க. சரி யாருங்க இந்த பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸஸ்லாம் பேசுகிறாங்க. அவங்க அம்மாக்கெல்லாம் செம்ம கோவம் வருது. அவங்க அம்மா அப்படியே வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறியா கொஞ்சம் நேரம், மௌனம் போகுது. என்னடி வாய் பேசுகிற நீ, எங்கே இந்த மாதிரி கற்றுட்டு வரமா, கொஞ்ச நேரம் மூடிட்டு இருக்கியா, சும்மாச்சு பிடிக்காத கல்யாணம் வேறு பண்ணி வச்சிட்ட, இதில் வந்து நீ அந்த மாதிரி பேசு இந்த மாதிரிலாம் பேசுன்னு சொல்லிட்டு இவனை வாயில் இருக்கிறார். அதை அப்புறம் நான் ஏதாச்சும் சொல்லிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஜங்குக்கெல்லாம் பான்னு பார்க்குறான். என்னடா இந்த பொண்ணு டே வீங்க வாடா மச்சான், என்னடா மச்சான் நீ இந்த பொண்ணு என்னடா இப்படி போகுது, ஆஹா போச்சு என் வாழ்க்கை நாராசமாக போகுதுடா, அவ்வளோதான் போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ரொம்ப புலம்புறாரு வீக்கிட்ட. விடுடா தாலியை கட்டுடா அப்படின்னு சொன்னது தாலியை வந்து கட்டுறாங்க. எல்லோரும் வந்து தட்சணைலாம் போடுறாங்க. போட்டு அப்போ மேலே போட்டிருப்பால ஷால் ஒயன்னு, ஸோ அந்த மேலே இருக்கிற ஷாலை வந்து எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அந்த குங்குமம் போடுவாங்கள்ல அதுக்காக. அப்போ பார்க்கும்போது சரி ஷாக்கு ஜங்குக்கு, ஐயோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த பொண்ணு தான் மாட்டிக்கிட்டோம், ஆஹா மாட்டுறதை விட கொலை பண்ணிடுவா போலையே ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு. அப்படியே 2 செகண்ட் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்போ ஒயன் வந்து பார்க்கல ஃபேஸ் ஜங்குக்கோடது, கீழே குடிஞ்சு சீக்கிரம் எனக்கு அப்ளை பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூடான வாய்ஸில் சொல்கிறேன். ஓகே வயன் அப்படின்னு சொல்லிட்டு குங்குமம் போட்டு விட்றாரு. அந்த நைட்டு ஃபஸ்ட் நைட்டு. அப்போ அவங்க அம்மா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஒயனை. இங்கே பாரு, அங்கே வந்து மாப்பிள்ளைக்கிட்ட வந்து ஏதாச்சும் ஒன்று நடக்கிற மாதிரி வச்சேன்னு வச்சுக்கோயேன், ஏதாச்சும் ஒன்று அதிக பிரச்சனை பண்ண நான் என்ன பண்ணுவேன்னு தெரில, இங்கே பால் ஆட்டுற மாதிரி அங்கே பால் ஆட்டுறதெல்லாம் நான் அங்கே வந்து கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோயேன், இங்கே இந்த ஃபஸ்ட் நைட்லேருந்து எட்டி பார்க்க போறியா, வாயை வச்சுரு. என்னடி இப்படி பேசுகிற நீ, வயசு என்ன, உன் பேச்சு என்ன, எனக்கு என்ன கரெக்டாக தான் இருக்கும் வயசு, 24 வயசு கரெக்டாக தான் இருக்குமா, கம்முன்னு இருக்கியாம்மா, ஏன் உயிரை வாங்குற, ஆல்ரெடி பட்டதே போதும். அப்போவே லவ் பண்ணி எல்லாம் தொலைச்சிருக்கணும், உன் மானம் போயிடும் அப்பா மானம் போயிடும்னு சொல்லிட்டு என் மானத்தை தொலைச்சிட்டு நான் உட்காந்து இருக்கேம்மா, இதுதான் இது நடக்க போகுது. இப்போ வந்து ஏதோ ஃபஸ்ட் நைட்டு கொண்டாடுற மாதிரி அப்படியே இந்த அலங்காரம்லாம் பண்ணுறல்ல, எல்லாம் வேஸ்ட்டு, எதுவும் நடக்காது. வாய் இந்த மாதிரி பேசாதடி, எவ்வளோ நல்ல நேரம் அன்றைக்கி எப்படி பேசுகிறா பாருங்க எப்படி பேசுகிறாவ. அப்பா விடுமா, அவளுக்கு பிடிக்காத கல்யாணம் பண்ணி நம்ம தான் பெரிய தப்பு பண்ணிட்டோம், இன்னும் எதுக்கு திட்டினே இருக்கேன். ஆமாம் வந்துட்டாரு சொல்கிறதுக்கு, ஏதோ உத்தமா மாதிரி இப்படி பேசுகிறா பாருங்க, உங்களை எப்படி பேசுகிறா பாருங்க. வாயா இது என்ன பொண்ணை வளர்த்து வச்சுருக்கோம் எனக்கே தெரியல, எனக்கே வந்து கார் துப்பணும்னு தோணுது, துப்பிக்கோ எனக்கு என்ன, எப்படி போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, சொம்ப கொடுத்து தள்ளி விட்டுடுறாங்க. தள்ளி விட்டுட்டு அப்போ வந்து ஜங்குக்கு வந்து வயன் வந்து என்ச்சு நின்றுருப்பார். அப்போ வந்து வயன் டோர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு லாக்லாம் பண்ணிவிட்டு இப்போ திரும்புவா. பார்த்தா ஜங்குக்கு முன்னாடி சொம்ப எடுத்து கீழே போட்டுட்டா டக்குன்னு. நீயா, ஹவு டிட் யூ டு மேரி மீ, ஜங்குக் தானே உன் பேர், ஏதோ சம்திங் ஏதோ ஒரு பேர் கரும, ஜங்குக் தானே உன் பேர், உன் பேர் ஜங்குக் தான், நீ தானே நான் வந்து உன்னை நான் வந்து விடவே மாட்டேன், உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, என்ன என் வாழ்க்கையே போச்சு, ஆல்ரெடி நினச்சேன் என் வாழ்க்கை போயிடுச்சுன்னு, இன்னும் வாழ்க்கை போயிடுச்சு. உன்னை ஏன்டா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நான் என்னடா பாவம் பண்ண கடவுளுக்கு. நிறுத்து, எனக்கு என்ன உனக்கு மட்டும் ஆசையா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸாக தான் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உனக்கும் ஃபோர்ஸ்டு மேரேஜ் தான் எனக்கும் ஃபோர்ஸ்டு மேரேஜ் தான். ஸோ சொல்கிற ஏதோ நான் வந்து உனக்கு கருத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி என்ன நினச்சிட்டியா, வந்து கிட்னாப்பர் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டா சொல்கிறதுக்கு. நீடா எனக்கு கிட்னாப் பண்ண, நான் உனக்கு கிட்னாப் பண்ணேன், எவ்வளோ இருக்குடா உனக்கு, நீ திமிரா பண்ணிட்டு என்கிட்ட திமிரா நீ பேசுறியா, நீ திமிர மாதிரி பேசாதடி, நீ தான் திமிரா பேசு, நானா திமிரா பேசுகிறேன். அப்போ சொல்லிட்டு 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. இது அவங்க அம்மாவுக்கு காது பட கேட்கணும். பட் அந்த கிட்னாப்பர்ஸை மட்டும் உங்கள் அம்மா கிட்ட கேட்கல ஒழுங்காக, ஆனால் சண்டை போடுறாங்க மட்டும் நல்லா தெரியுது. ஓகே, உங்கள் அம்மாவில் களிசடை பிடிச்சவ எங்கே இந்த சண்டை போடனே தெரியல, என் மானத்தை வாங்கவே வந்திருக்கா, கரிகால பிடிச்சவ. இந்த பொண்ணை வந்து பெற்றுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு எருமை மாடை பெற்றுந்தா அதாச்சும் பாலாச்சும் கரைச்சி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருக்காங்க.
அப்போது என்னோட தங்கச்சி ஹேமா வந்து, அம்மா சும்மா ஆச்சு அக்காவை திட்டினே இருக்காது, எனக்கு கோவம் வந்துடும், மூடிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீலாம் மூடிட்டு போக சொல்லாதே எனக்கு நல்லா இருக்கே, இப்போ நீ அக்கா மட்டும் ஒத்துக்கலன்னா இப்போ இருக்க கல்யாணம் பேர பண்ணி கொடுத்துருப்பேன். இங்கே பாரு ஹேமா, தேவையில்லாமல் நடுவில் வராத, அப்புறம் நான் வந்து வாயில் ஏதாச்சும் வந்துட போகுது எனக்கே வர போகிறது மன்னிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் திட்டிகிட்டே போயிடுறா. அப்போது வைன் ஜங்குக் சைடு வந்து, இங்கே பாரு ஜியோன், அவன் பேர் என்ன சம்திங் ஜங்குக் ஓகே, என்ன பேரோ, நீ வந்து என்னை வந்து எப்படி கல்யாணம் பண்ணுவீன்னு தெரில, ஆனால் எனக்கு என் வாழ்க்கையில் எனக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நீ எனக்கு கடத்திட்டு போனேன்னு சொல்லிட்டு, நீ என்னை யூஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் உன் கண்ட்ரோலில் வாழ மாட்டேன், தயவு செஞ்சு எனக்கு அது ஜங்குக் ஓகே. நான் அப்படி சொல்லவும் இல்லை, என்னோடய வாழ்க்கையில் நான் பார்த்துக்கிறேன், உன் வாழ்க்கையை நீ பார்த்தா போதும். வயன் மிஸ் வயன் கரெக்டாக? ஜஸ்ட் கரெக்ட் ஓகே. ஆல்சோ நீங்கள் வந்து ரொம்ப பேசுகிறீங்க, கொஞ்சம் வாயை மூடுங்க ஜங்குக், நீ ரொம்ப வாய் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்க ஆர்குமெண்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ என்ன நடந்திருக்கோன்னா, வார்த்தை கிட்னாப்பர்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா, ஒரு 2 month பேக் என்ன ஆச்சுன்னா, 2 month இல்லை 4 years பேக் ஓகே. வயனோட ஒரு 20 years இருந்திருப்பா. அப்போது வந்து ஒயின் இந்த மாதிரி தான் ஒரு காலேஜ் 3rd year அந்த மாதிரி ஃபைனல் இயர் படிச்சுன்னு இருக்கும்போது காலேஜில் வந்து அவள் ஃப்ரெண்டு ஜெஸ்ஸி கூட நடந்து போயின்னு இருப்பா. ஜெஸ்ஸி என்னடி இப்படி படுத்துகிறாங்க ஃபைனல் இயர்ஸில் சொல்லிட்டு ரொம்ப கொடுமை ஏற்றுறாங்கடி, என்னால் முடியாது, எவ்வளோ நாள் தான் நம்மளும் தவிச்சுன்னே இருக்கிறது, எப்போ இந்த ஃபைனல் இயர் முடியும், எப்போ வேலைக்கு போகலான்னு இருக்குது எனக்கு. வயன் நீ வேறு எதுக்கு, ஃபைனல் இயரே போதும்டி நமக்கு, இங்கே வேறு வேலைக்கு போகணுன்னு சொன்னால் அங்கே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, எதுக்குடி, அதுக்கு நீ வேலைக்கு போகாமலே இருப்பியா ஜெஸ்ஸி? இல்லை போவேண்டி, நீ சொல்கிறது அந்த மாதிரி தான் இருக்குது, ஃபைனல் இயர்லாம் நான் மிஸ் பண்ண வேண்டி, ஃபேர்வெல் வச்சா ஓகே, ஃபேர்வெல்லாம் வைப்பாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கான்வர்சேஷன் நடந்துன்னே இருக்குது. அப்போ வந்து ஒரு கார் வந்து சல்லுன்னு வந்து அப்படியே என்ன பண்ணும், டோரை ஓப்பன் பண்ணி டக்குன்னு வந்து ஒயனை இழுத்து போட்டு மயக்க மருந்து கொடுத்துருப்பாங்க. ஜெஸ்ஸிலாம் பதறிப்பா, என்ன நடக்குது இங்கே, ஒயன் மச்சான் எங்கே மச்சான் போனேன், இங்கே இருக்கியாடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி ஸ்டப்பான் ஆகிட்டா. என்ன நடக்குது இங்கே இப்போ, இல்லை ஒயன் இங்கே தானே இருந்தான், இல்லை எங்கே என்ன எனக்கு புரியல, எனக்கு எதுவுமே புரியல, ஐயோ கடவுளே, ஐயோ என்ன நடக்குது இங்கே, அம்மா அப்பா கால் பண்ணுவோம், அம்மா ஏண்டி கடிக்கால் பிடிச்சவரை எதுக்கிட்டு கத்தினே இருக்கேன், அம்மா வயலை கடத்திட்டாங்களா, என்னடி ப்ராங்கா, இல்லைம்மா கடத்திட்டாங்கம்மா, என் கண்ணை முன்னாடி பார்த்தேன், உன்னோட அம்மா நம்பர் தெரிலம்மா, உன் ஃப்ரெண்டு தானே, கால் பண்ணி சொல்லுமா. என்னடி சொல்கிற, ஆமாம்மா கண்ணால் பார்த்துட்டேம்மா, பயமாக இருக்குமா, சரி நீ அங்கே இரு, உன் அப்பா நான் அனுப்பிச்சி விட்றேன், அங்கே இரு. ஆமாம்மா இங்கே தான்மா பஸ்டாப்பில் இருக்கேன், நடந்து பயந்து ஓடி வந்துட்டியா, அங்கே ஃப்ரெண்டு காப்பாற்றலாம் உனக்கு இல்லை, அம்மா ஒரே செகண்டில் தூக்கி அப்படியே போயிட்டு இருந்தாங்கம்மா, பார்க்க நானே ஷாக்கில் இருந்தேன். ஏதோ இரு, அங்கேயே இல்லை எங்கேயும் போகாத, கூட்டத்துலலாம் தப்பிச்சு போயிடாது ஓகேவா, ஆமாம் வரேன்னு சொல்லிட்டு அது அப்படியே வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ஸோ வந்து வயனோட அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், ஆல்சோ ஒரு பேர் வந்து லீ மின் ஓகேவா. ஸோ இது வந்து இந்த பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அம்மா பயமாக இருக்குமா, கத்தினே இருக்காதடி, விடு இவ்வளோ கோழையாக இருக்காது, இரு நான் சொல்கிறேங்க, அப்போ நான் அனுப்பி விட்றேன் இரு, அப்படியே அம்மா லைன்லேயே இருமா, சரி சொல்லிட்டு அப்படியே கால்லாம் பண்ணி தான் அனுப்பிச்சிருப்பாங்க. அப்புறம் ஒயனை ரொம்ப தேடி இருப்பாங்க. இப்போ ஒயின் சைடு காட்டினா ஒயின் வைக்கப் போயிருப்பா, இந்த பொண்ணு நான் சொன்ன பொண்ணு தானே எனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, சாரே அந்த பொண்ணு தான் சார், இது சாரே நீங்கள் சொன்ன பொண்ணை தான் கண்டுபிடிச்சிருக்கோம், எடுத்து வந்து இங்கே வந்து காரில் போட்டு இந்த கவுடான் எடுத்து வச்சுருக்கோம், இந்த பொண்ணு தான் சாரே நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாஸே, இந்த பொண்ணு தான், இங்கே லீயோட பொண்ணு தானே அவனை தான் கடத்திருக்கோம். இல்லையாடா டேரக்ஷன் பார்த்தா அந்த மாதிரி தெரிய மாட்டேங்குது, அந்த பொண்ணு தானே ஆமாம் சாரே அந்த பொண்ணு தான், சரி ஓகே ஏதோ குடவுனில் வைங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் சொல்லியிருப்பார். ஜங்குக் வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஜங்குக் வராங்க, மாசாக வராரு, இல்லைங்கடா அந்த பொண்ணு, சார் அங்கே இருக்கார் சாரே, அங்கே இருக்குது சாரு மோரன்ட்டேன், அந்த பொண்ணு தான் எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சுன்னா வச்சிருவேன், சாரே அந்த பொண்ணு தான் அல்லியோட பொண்ணு தான், கரெக்டாக தான் கண்டுபிடிச்சி தூக்கியிருக்கோம்,
ஒரே செகண்டில் தூக்கிட்டோம்ல, அவ்வளோ ஷாக் ஆகிட்டா. அந்த ஒரு பொண்ணு வேறு இருந்துச்சு. அந்த பொண்ணெலாம் தூக்கலாம் தான் நினச்சேன். அந்த பொண்ணு வந்து ரொம்ப உதவிக்கு இல்லாத ஒரு பொண்ணாக இருந்துச்சு, யூஸ்லெஸ்ஸு. ஸோ அந்த பொண்ணை தூக்கல. அந்த பொண்ணை விட தூக்கியிருந்தாலும் உசுரை எடுத்துருப்பேன்டா, வேறு ஒரு பொண்ணெல்லாம் தூக்குனானா. ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. காட்டு அந்த பொண்ணை, கண்ணை தோற வாயெடு. அப்போ வைன் வந்து வேக்கப் ஆயிருப்பா. யார் எங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க? ஐயோ அம்மா அப்பா சி வாய மூடு. எது கத்தினே இருக்கேன்? நோயின்னு இல்லை அம்மா இங்கே அம்மா டம்மான்னு சொல்லிட்டு. என்ன 20 வயசு தானே உனக்கு? கொஞ்சம் கூட அறிவில்லை. இப்படி தான் வந்து கத்தினே அழுதுன்னு இருப்பியா? லாலிபாப் எடுத்து வாயில் சொல்லி விடவா? கம்முன்னு இருப்பியா? ஏய் யாரா நீ? பாரு அண்ணியன்னு அம்பி மாதிரி இருந்தவ ரெமோ மாதிரி ஆயிட்டா. பார்த்தியா? சார் அது அம்பி மாதிரி இருந்தவ அண்ணின் மாதிரி ஆயிட்டா சார். நீங்கள் கொஞ்சம் எரராக சொல்லிட்டீங்க. வாயை மூடு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. டேய் யாரா நீங்களாம்? என்னை கட்டிட்டு வந்தா என்ன காசு பிடுங்க பார்க்குறீங்களா எங்கள் அப்பா கிட்டேருந்து? பிடுங்க. எங்கள் அப்பா அப்படி கொடுத்து கிழிச்சிருவார். ₹1 கொடுக்குறதுக்கு வக்கில்லை எங்கள் அப்பாவுக்கு. நீங்கள் வந்து அப்படியே வந்து கொடுத்துருவீங்க 10 லட்சம் 20 லட்சம்னு சொல்லிட்டு. ஏய் பாப்பா வாயை மூடு கொஞ்ச நேரம். காமி வாயன் என்ன பாப்பா பீப்பான்னு சொல்லிட்டு. நான் பாப்பா பீப்பா மாதிரியா இருக்கேன்? ஹேய் பத்தியாடா பாரு, வாய் பாரு எவ்வளோ நீளுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. இங்கே பாரு, சும்மாலாம் வந்து இந்த மாதிரி கத்தினே இருக்காதீங்க. யாரா நீங்கள்லாம்? யார் சுற்றி என்ன சுற்றி ஒரு மாதிரி நிற்கிறீங்க? இது மாதிரி பயமாக இருக்குது. டேய் யாரா நீங்கிட்ட பேசினே இருக்கியே? மூந்து காட்டு. ஜங்குக்கெல்லாம் காட்ட முடியாது. ஏன்னா ஜங்குக் வந்து ஃபேஸ் மாஸ்க்கெலாம் போட்டிருந்தாரு. ஃபேஸ் மாஸ்க்கெலாம் போட்டு கொஞ்சம் கவரப் பண்ணி தான் வந்திருப்பார். ஏன்னா அது பிஸ்னஸ் வேறு ரன் பண்ணுறாருல, ஸோ இது இஷ்யூ ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. உனக்கு தைரியம் நெஞ்செழுத்து இருந்தா மாஸ்க் கட்டுறான். நீ சொன்ன நான் கழட்டிடுவோமா? கழட்ட முடியாதுடி. டீ போட்டு பேசுகிற யாரா நீங்களாம்? ஒரு மாதிரி நிற்கிறீங்களாடா நீங்களாம். ஐயோ கடவுளே, என்ன இங்கே வந்து நிற்க வச்சிட்டிங்க? எங்கள் அப்பாங்கார வேறு சரியான பொறுப்பில்லாத மனுஷனாச்சே. தேடுறேன்னு சொல்லிட்டு 2 வருஷம் ஆக்கிடுவானே. ஐயோ என் லைஃப் என்ன ஆகுறது? எந்த பொண்ணு இந்த மாதிரி பேசுது? கரெக்டான பொண்ணு தானே கல்யாணம் கொண்டு வந்திருக்கீங்க? ஆமாம் சார், லீயோட பொண்ணு தான் சார். லீ பொண்ணுனா என்ன சொல்லு? 2 லீ இருக்கான். ஒரு லீ ஜான் இருக்கான், லீ மின் இருக்கான். சார் நீங்கள் சொன்ன லீ ஜானோட பொண்ணு தான் சார் கடத்திட்டு வந்திருக்கோம். இல்லையே, லீ ஜானா? அவன் யார்? எங்கள் அப்பா பேர் லீ மின்னா? யாரோட கடத்திட்டு வந்திருக்கீங்க? ஃபோட்டோ காட்டுங்கடா. ஏன்டா உயிரை வாங்கிருக்கீங்க? கலிசட பசங்களா, கம்யூனிட்டி டேஷ்களா? எங்கே காட்டுங்கடா. சாரே இங்கே பாருங்கள் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருப்பாங்க. அந்த மூஞ்சி இந்த மூஞ்சி ஒரே மாதிரியாக தான் இருக்குது. சாரே பார்க்க அப்படி தான் இருந்துச்சு. காட்டு அந்த மூஞ்சை சொல்லிட்டு வைன் பாப்பா. இந்த மூஞ்சி என் மூஞ்சி மாதிரி ஒரே மாதிரியா இருக்குது? பாரு அந்த மூஞ்சி எப்படி இருக்குது பாரு, என் மூஞ்சி எப்படி இருக்குது பாருறா. எந்த டேரெக்ஷனில் என் மூஞ்சி மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு வைன் கத்துறா. இல்லை சார் இந்த மூஞ்சி தான் நம்ம பார்த்தோம். இல்லை எந்த டேரெக்ஷனில் இந்த மூஞ்சி மாதிரி இருக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி மூச்சின்னு கட்டுறா ஒயன். ஏன்னா ஒயன் கொஞ்சம் அழகாக இருப்பா. அவளை வேறு இந்த மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி இந்த மூஞ்சி தான் இருக்க மாதிரின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரே ரொம்ப டேமேஜாக போச்சு. எமோஷ்னல் டேமேஜ் அந்த மாதிரி ஆகிடுச்சு ஒயனுக்கு. ரொம்ப பண்ணுறீங்கடா. தேசனே விட்டுருங்கடா. நான் என்னடா பாவம் பண்ணேன்? இந்த மூஞ்சி அந்த மூஞ்சி இதான். நான் லீமின்னோட பொண்ணுடா. என்னை அப்பாங்கார சரியான கஞ்சி பேசினார். ₹1 கொடுக்க மாட்டான்டா. சரியான பொறுப்பில்லாத மனுஷன். தேட்ட கூட 2 வருஷம் ஆகும்டா. என்னை விட்டுருங்கடா, யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வைன் சொல்கிறா ஜங்குக்குள்ள. நீ விடுற பிளானில் வேற இருக்கியா நீ? நான் தான் அந்த பொண்ணு இல்லையாடா. ஏன்டா உயிரை வாங்குறீங்க? ஃபஸ்ட்டு டேன்னு கூப்பிட்றத நிறுத்து, சார்னு கூப்பிடு. சாரோ இல்லை மோரோ இல்லை, நான் கூப்பிட்றாங்க வேறு அப்படின்னு சொல்லிட்டு வைன் சொல்கிறான். இங்கே பாரு, உன் பேர் என்ன? என் பேர் ஒயன், மிஸ் ஒயன். ஒயன் கூப்பிட்றதே பெரிய விஷயம் இல்லை, மிஸ் ஒயன் வேறு கூப்பிட்றதா அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறாரு. இங்கே பாருங்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி கூப்பிட்றேன். ஏன்னா கூப்பிட வேணான்னு சொல்லியிருப்பாருல்ல. பாருங்க ஜங்குக், உங்களுக்கு நான் எந்த விதத்துலேயும் டார்ச்சராகவும் இல்லை, எந்த விதத்துலேயும் நான் கனெக்ஷன்லேயும் இல்லை. அது நீங்கள் வேறு ஒரு பொண்ணை வந்து கடத்த வேண்டியது என்ன கடத்திட்டீங்க. ஸோ இது வந்து உங்கள் மிஸ்டேக். ஸோ நான் என்ன பண்ணேன்? நான் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு. ஸோ எனக்கு ஃபைனலில் நான் படிக்கணும். ஏன்னா எங்கள் விட்டு இங்கே கேஸ் பண்ணி வச்சுருக்கேன் போல். நல்லா இருக்கேன், நல்லா கதையாக இருக்கேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் அனுப்புறீங்க, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. பக்கத்தில் கன்னை எடுத்து உங்களுக்கு ஷூட் பண்ணிட்டு போகிறதுக்கு 2 நிமிஷம் இல்லை எனக்கு. ஓகேவா? எனக்கு எல்லாமே தெரியும். ஓகே,
இங்கே வந்து கரெக்டாக இருந்தீங்கன்னா கரெக்டாக நான் முடிச்சுட்டு போயிடுவேன். அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து ஹே பாப்பா, சாரி நாட் பாப்பா, நான் வந்து பாப்பா இல்லை, நான் பேர் ஒயன். ஓகே, நீ பார் பாப்பா, பாப்பா தான் கூப்பிடுவேன், நான் என் பெண் தான் இரு, இல்லைன்னா செத்துப்போ, நீ யார் எனக்கு செத்துப்போன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்கியூமெண்ட் நடக்குது ஜங்குக்கும் வந்து ஒயனுக்கும். அது வந்து ஒயன் வந்து கொஞ்சம் கூட பயப்படவே மாட்றான். இதே ஜங்குக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்குது, ரொம்ப எமோஷனல் டேமேஜ் பண்ணுறேன் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் ஜங்குக், நீங்கள் வந்து எனக்கு கடத்துறதுக்கு யூஸே இல்லை, ஓகேவா, இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறா, பக்கத்தில் இருக்க ஒரு பையன் வந்து பாக்கெட்டில் கண்ணு வச்சுருப்பா, அதை அப்படியே எடுத்து இங்கே பாருங்கள், நீங்கள் என்னை விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா நெத்தி போட்டில் ஷூட் பண்ணிவிட்டு 2 நிமிஷத்தில் அங்கே ஓடி போடுறதுக்கு வேறு எனக்கு எந்த இதுவும் இல்லை, லோட் பண்ணி ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு 1 நிமிஷம் இல்லை, எனக்கு தெரியாத வித்தையே இல்லை, ஓகேவா, இப்போ நீங்கள் விட்டீங்கன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறா. ஜங்குக்கு வந்து அவன் சத்தம் கூட பரவாயில்ல, மற்றவங்க யாரும் சாகக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள். ஸோ என்ன பண்ணுவான், டேய் அந்த பொண்ணை எங்கே விட்டீங்களோ அந்த கூட்ட போய் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் எனக்கு எதுவுமே தெரியாது, கன் ஷூட் கூட எங்கே பட்டுன்னு தெரியாது, ஃபஸ்ட்டு லோட் பண்ணவே தெரியாது, சும்மா சீன் போட்டிருப்பா, விடு விடு அப்படி காட்டுன்னு சொல்லியிருப்பான். டக்குன்னு என்ன பண்ணியிருப்பான், ஒயன் வந்து ஜங்குக்கோட ஃபேஸ் மாஸ்க் அப்படியே வந்து எடுத்திருப்பா. ஜங்கு டக்குன்னு ஃபேஸை மறைச்சிருப்பான். பார்த்தாச்சு மூஞ்சை பார்த்தாச்சு, காட்டுங்க மூஞ்சை, உங்கள் அழகான மூஞ்சை, எப்படி தான் பேர் அழகுன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லியிருப்பா ஒயனை. அப்படி ஜங்கு இந்த மாதிரி பார்ப்பாரு. அப்படியே ஒயன் 2 மினிட்ஸ் பார்த்துட்டு அப்படியே போயிடுவா. போயிட்டு என்னை விடுங்க, எங்கள் வந்து என்னோடய ஃப்ரெண்டு பஸ் ஸ்டாப்பில் தான் வந்து அழுதுன்னு உட்காந்துருக்கோம் புலம்பிட்டு பயந்து, அங்கேயே என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்லுவா. அவங்கள அப்படியே விட்டுருவாங்க. அப்போது டக்குன்னு இறங்கும்போது ஜெஸ்ஸி பார்த்துருப்பா. ஒயன் பயந்துட்டேன்டி நான், நீ எங்கே போனேன்னு சொல்லிட்டு, அடச்சை வாய மூடு, வந்து காப்பாற்ற வக்கீல்ல வந்துட்டு இங்கே உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு எனக்கு சனியை பிடிச்சவர் என்ன சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு வச்சான் பயமா இருந்துச்சுடி. நானே அங்கே தப்பிச்சு ஓடி வந்து விட்டு போயிருக்காங்க, நானே பயப்படாமல் இருக்கேன், நீ ஏன்னாடி இப்படி கோழை மாதிரி பயப்படுற, என் ஃப்ரெண்டை சொல்லுது எனக்கு அது அப்படியே வெக்கமாக இருக்குடி, வெக்கமாக இருக்கேன் வர வெக்கமாக இருக்கேன் எனக்கு சொல்லுவா. வச்சான் என் உயிர் நம்பி நான் பயந்துட்டேன்டி ரொம்ப. சரி வா 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 ரொம்ப அழுகுற, சரி வா ஜூஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆப்போசிட்டாக நடக்குது எல்லாமே. சொல்லப்போனால் வந்து ஒயன் தான் பயப்படணும், பட் அவள் ஃப்ரெண்டு பயப்பட்டு அவள் வந்து ஒயின் ஜூஸ் வாங்கி கொடுக்குற மாதிரி நிலைமை ஆகிடுச்சு ஒயனுக்கு. அப்படியே அந்த ஒயன் வந்து இந்த ஃபஸ்ட் நைட் ரூமில் திங்க் பண்ணி பார்க்குறா, எப்படிலாம் பண்ணடா என்னை வந்து டார்ச்சரு, அங்கே 2 மணி நேரம் வந்து ஃபேனே இல்லாமல் என்னை உட்கார வச்சுட்டு எவ்வளோ டார்ச்சர் பண்ண ஆளு நீ, நான் ஒன்றும் டார்ச்சர் பண்ணேன், இங்கே பாரு ஒயன் நீ தான் என்னை டார்ச்சர் பண்ண, அங்கே உட்காந்து அவ்வளோ பேச்சு பேசினேன், உன் பேச்சுக்கு இது வந்து வராது, லூசாடா நீங்கள், லூஸா நீங்கள், கன்னு ஒரு பொண்ணுக்கு எந்த விதத்தில் வந்து கன் லைசன்ஸ் கொடுப்பா, எவன் ஷூட்டிங் கற்றுக் கொடுப்பா, எங்கள் அப்பா நம்ம மாஃபியாவா, எங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ், அது ஒரு கஞ்சே பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸில் எனக்கு எதுக்குடா கன் ஷூட் வரும், லோடே பண்ண தெரியாது, இதை நீங்கள் வந்து கன் ஷூட்டை வேறு பண்ணி சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்க, வேறு சிரிப்பாக இருக்குடா அவங்களதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்லுவா. ஜங்குக்கு கோவம் வந்துச்சு பாருங்கள், அப்படியே தர இழுத்துட்டு போய் அப்படியே அந்த வால்கிட்ட நிற்க வச்சுட்டு அப்படியே 2 பேரும் க்ளோஸாக இருக்காங்க. இல்லை என்ன என்ன ஜங்குக் என்ன பண்ணுறீங்க நீங்கள், கொஞ்சம் தள்ளுங்க ஜங்குக், நீங்கள் ரொம்ப வந்து வயலன்ஸாக நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஹேய் இதுக்கு தான் நீங்கள் பம்புவீங்களோ, இதெல்லாம் தான் எனக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சுதான் நான் ஃபஸ்ட்டே அங்கே அலோட் பண்ணியிருப்பேன் நேடி. என்ன சொல்கிறீங்க, உனக்கு புரியாது, விடு விடு ஜங்குக் தள்ளிப்போங்க, எனக்கு இந்த மாதிரி கிட்ட இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. பிடிக்காதா, அப்போ எனக்கு பிடிக்குமே. ஜங்குக் ப்ளீஸ் தள்ளுங்க, எனக்கு இந்த மாதிரிலாம் பிஹேவியர்லாம் சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் ஒரே ஒரு புஷ் பண்ணியிருப்பா. ஹேய் என்ன தள்ளி விட்ற, உன் மாமாவே இந்த மாதிரி தள்ளி விடலாமா, மாமாவா, மாமா ஈமான்னு சொல்லிட்டு உன்னை எந்த விதத்தில் எனக்கு மாமா மாதிரி தெரியுது, மாமா வேலை வேணால் பார்ப்பேன், மாமாலாம் தெரியாது எனக்கு, மாமா வேலை பார்ப்பேண்ணா, எந்த அளவுக்கு நான் மாமா வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து அவ்வளோ ஆர்கியூமெண்ட் பண்ணின்னு இருக்காங்க. டக்குன்னு அவங்க ஒயனோட அம்மா வந்து நாக் பண்ணியிருப்பாங்க. ஒயன் ரூம் டோர் தரடி சனியனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்திருப்பாங்க. அவங்க அப்போ ஒயன் வந்து ஓப்பன் பண்ணி என்னம்மா வேணும் அவனுக்கு, வாயை உடச்சிருவேன், இங்கே வரைக்கும் சவுண்டு கேட்குது, எவ்வளோ வாயாடுற மாப்பிள்ளைக்கிட்ட, அம்மா அவர் தான்மா வாயாடுறாரு, மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை,
ஆண்டி இங்கே பாருங்கள் ஆண்டி, உங்கள் பொண்ணுக்கு வந்து இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு தான், அதுக்குன்னு அவங்க ரொம்ப வந்து என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பச்சையாக வந்து அம்பி மாதிரி நடிக்கிறாரு. பாடி மாப்பிள்ளை எவ்வளோ கண் கலங்கிட்டாரு. இப்படி அடி பேசுவ? அட பாவி மனுஷன், நீ நான் இன்னும் வச்சுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு சொல்லுவா. கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லை உனக்கு? இப்போதான் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் ரூமில் வந்து துறப்பியா? கொஞ்சம் கூட ஒரு மானம் புத்தி எதுவுமே தெரியலையா? வெக்கமே இல்லையா உனக்கு? போமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூஞ்சிக்கு நேரம் படால்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணியிருப்பா. அப்போ வந்து வயனோட தங்கச்சி வந்து, அறிவே இல்லாமல் உனக்கு கொஞ்சம் கூட, எவ்வளோ வாய்டி, சின்ன குழந்தை இங்கே எதுக்கடி வந்த நீ? தள்ளு. சின்ன குழந்தையா? சின்ன குழந்தை? நான் பெரிய கிரிமினலாக யோசிப்பேன், சின்ன குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு முழுங்கிட்டு போயிட்றா. அப்போ வந்து வயன் வந்து, சரி ஓகே, உங்ககிட்ட நான் ஆர்குமெண்ட் பண்ணி இங்கே பாரு பால் வேறு கொட்டிடுச்சு, எல்லாம் க்ளீன் பண்ணுறது? நான் க்ளீன் பண்ண மாட்டேன், நான்லாம் டேட் லிட்டில் பிரின்சஸ், நான் க்ளீன் பண்ண மாட்டேன். ஆமாம் சரி வயன், உனக்கு அடிச்சிட்டேன், மறுநாள் எங்கடி போனேன்? டீ பேசி கூப்பிடாதுங்க, டீ போட்டு கூப்பிட்றதுக்கு எந்த அருகதையும் உங்களுக்கு இல்லை. சாரி, அருகணையும் இல்லை, அருகதையே உங்களுக்கு இல்லை, ஓகேவா? நீங்கள் டீ போட்டு கூப்பிடாதீங்க என்ன. ஓ ஓகேடி. அப்புறம் என்னடி நீங்கள் வெறுப்பேற்றுறீங்களா? சொல்லுங்கடா, என்ன சொல்லுங்கடா? டாவா? உன்னோட எவ்வளோ பெரிய பையன் நான் டா போட்டு கூப்பிட்றேன். ஃபஸ்ட்டு நீங்கள் டீ போட்டு கூப்பிடாதீங்க சாரே, அப்புறம் என்னை வந்து டா போட்டு கூப்பிடுங்க, ஓகே? புரியுதா? பாரு வயன், எனக்கு ஒரு டவுட்டு. சரி சொல்லுதா. நீ கடத்திட்டு மறுநாள் எங்கே வயன் நீங்கள் போனீங்க? எங்கள் அப்பாவா? எங்கள் அப்பா பயந்துட்டார். எனக்கு ஃபஸ்ட்டு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு, எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ என் மேலே பாசம்னு சொல்லிட்டு. மறுநாள் என்னை யூஎஸ் அனுப்பிச்சிட்டாரு. ஃபைனல் இயர் பாதி அங்கே போய் தான் படித்தேன். ஒன்றாலே பாரு, அங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸை விட்டு எங்கள் அம்மா அப்பாவை விட்டு அந்த யூஎஸ் அந்த நாட்டில் என்னை படிக்க வச்சுட்டாங்க. ஒரு விதத்தில் நல்லதாக இருந்தாலும் ஒரு விதத்தில் கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. இது உன்னால் மட்டும்தான். ஹோ, பயந்துட்டீங்களா மேடம்? பயந்துட்டாங்களா? நான் எங்கடா பயம் பண்ணேன்? நான் எங்கே பயந்தேன்? எங்கள் அப்பாங்கிறத தான் பயந்தான் சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஒரு மாதிரி காமெடியும் நடக்குது, ஆர்கியூமெண்ட்டாக நடக்குது. அப்புறம் வாயினில்ல, ஐயோ ஓகே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்க போகிறேன். அப்படியே எங்கள் அம்மாட்ட ரொம்ப கத்திட்டேன், உங்கள்கிட்ட ரொம்ப கத்திட்டேன், எனர்ஜியே இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படாலாம் தூங்கினேன். எங்கே பாரு இந்தாங்க, என் பெட்டில் வந்து நீ தூங்கக்கூடாது, நீ சோஃபாவில் தூங்கு. ஹேய், நீ போய் சோஃபாவில் தூங்கு, நான் பெட்டில் தூங்குறேன். நான் பெட்டில் தூங்குவேன், நீ சோஃபாவில் தூங்கு. நான் தான் ஃபஸ்ட்டு பெட்டில் வந்து உட்காந்தேன், ஸோ நான் தான் பெட்டில் தூங்குவேன். நீ வந்து இங்கே வந்து தூங்கணுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வந்து எனக்கு என்ன வரும்னு தெரில. பயமாக இருக்கா உனக்கு? நான் ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு. ஆமாண்டா, நீ பண்ணுற வரைக்கும் நான் வந்து இங்கே புலி காய்ச்சின்னு இருப்பேன்ல, நான் வந்து அலை பாஞ்சின்னு இருக்கேன். என் கை ஒரு செவிட்டாமட்டில் நான் உன்னை விட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். பண்ணுவேன் நீ, பார்க்கலாண்டி, பார்க்கலான்னு சொல்லிட்டு நடுவில் என்ன பண்ணுறாங்க, பில்லோ உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் சொல்லிட்டு பில்லோலாம் போட்டு தூங்கியிருப்பாங்க. இந்த மார்னிங் அப்படியே ஒயன் எப்படி தூங்கி கல்யாணத்தில் இருந்தாலும் அப்படியே வந்து ஒயன் அப்படியே வந்து ட்ரெஸ்அப் எப்படி பண்ணியிருக்காளோ அப்படியே பண்ணியிருப்பாள். அப்படியே அந்த ரூம் திறப்பா. ஒயனோட அம்மா இல்லை, கண்டிப்பாக எனக்கு எதுவும் நடந்திருக்காது, அது வேறு விஷயம். இப்போ போய் குளிச்சுட்டு வாப்போம். இந்த மாதிரி மானத்தை வாங்குற மாதிரி வந்து நிற்காத. எங்கே நான் அப்படியே கலைஞ்சி லிப்ஸ்டிக் கலைஞ்சி அப்படியே குங்குமம் கலைஞ்சி அப்படியே சாரி கீழே விழுந்து அந்த மாதிரியா இருக்கேன்? ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கேன். பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க. வயன் போ. இது என்ன உலகம்னா புரியல, எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வயன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வருவா. அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து கவுத்து போட்டு இந்த மாதிரி எப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி உல்ட்டாக படுத்திருப்பாங்க, அந்த மாதிரி படுத்திருப்பாரு. ஒரே எட்டி உத அதாச்சும் சனியாக ஏஞ்சிதோல எப்படி தூங்க பாரு, 10 மணி ஆச்சு. எவ்வளோ தூக்கம் பாரு, எப்படி வந்து சொக்குதுன்னு. ஏன்டி இப்படி என்ன அடித்தா முதுக்கு எலும்பு உடஞ்சிருச்சு, இதுக்கு தான் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அப்படியே பண்ணிடக்கூடாது, ஓடி போயிருக்கணும். நீயும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருப்பால. ஏஞ்சிப்போ ஏஞ்சி நான் குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு வந்து சாம்பிராணி போட்டுங்க வந்து உனக்கு காஃபி போட்டு கொடுக்கணுமா? அந்த மாதிரி ஆள்லாம் நான் இருக்க மாட்டேன். அந்த மாதிரி நீ யாரும் நினைக்கவும் பார்க்காததான் ஓகே, ஏஞ்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் ஏஞ்சி வச்சுருப்பா. அப்புறம் ஒயன் எழுப்பி விட்டுருப்பா. அப்புறம் ஜங்கோக்கு வந்து ரெஸ்ட் ரூமில் போய் குளிச்சுட்டு வரும்போது டவல் மட்டும் தான் கட்டிகிட்டு வருவான். ஒயன் அப்படியே ஷாக்காக பார்ப்பா. 2 செகண்ட் ஃப்ரீஸ் ஆகிடுவா. ஹேய் இங்கே பாரு, என்ன தானே பார்க்குற, என்ன அப்படியே மாமனோட ஸ்ட்ரக்சரில் அப்படியே மயங்கிட்ட போல். ஜங்கோக், இன்றைக்கெலாம் எனக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, இந்த மாதிரி ஒன்று ஸ்ட்ரக்சரில் மயங்கிறது அதெல்லாம் நாட் ஓகே. அப்படியான்னு சொல்லிட்டு அப்புறம் கிட்ட வருவான்.
எனக்கு கிட்டே வராது, எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி கிட்டே வந்தால் செம்ம காண்டாயிடுவேன். அப்புறம் நான் ஏதாச்சும் பண்ணிவிடுவேன். என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணிடுவியா? பண்ணு 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 மாமாவை பண்ணு. ஜங்கு ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பண்ணாது, தள்ளு. சும்மா என்னது இது இப்படியா பண்ணுவேன்? ஒரு பொண்ணுங்களுக்கு செக்யூரே இல்லாத மாதிரி பண்ணுற நீ. என் வயசுக்கிட்ட உனக்கு என்ன செக்யூர்? இந்த மாதிரி ஃப்ளோர் பண்ணுற மாதிரிலாம் பேசாது, சுத்தமாக பிடிக்காது. ஆல்ரெடி இந்த மாதிரி பாய்ஸ் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஓகே, மற்றவங்க பாய்ஸை விடுவாயன் என்ன பாரு. ஜங்கு உன்னோட பிஹேவியரே சரியில்லை, நீ தள்ளு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கையை பிடிச்சிட்டு அப்படியே இழுத்து வால்கிட்ட வைப்பார். ஜங்கு இந்த மாதிரிலாம் ரொமான்டிக்காக பண்ணுறான்னு சொல்லிட்டு மயிறு மாதிரி பண்ணுறாங்க. என்னடி மயிறுலான்ற? வாய் ரொம்ப நீளடி உனக்கு, நீளம் என் வாய் நீளம். அவனுக்கு வாய்க்கு ப்ளஷ் ஆகுது. எங்கே பாரு, என்னடி பிங்க் ஆகுது? என்ன கண்ணு ஃபுல்லாக செவ ஜாலி போல். ஜங்கு நீ தள்ளு ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு வயன் அப்படியே ஓடிருப்பா. மட்டமையா போயிடுவேன். ஜங்கு கூட மட்டமலை போயிடுவேன். வாடி வா, நான் வச்சுக்கிறேன். வா, ஃபஸ்ட்டு உன் மேலே இன்ட்ராக்ஷன்னு, இப்போ என் பொண்டாட்டி வேற, சும்மா விடுவேன்னா? வயன் அவள் தங்கச்சியை போய் மீட் பண்ணுவான். தங்கச்சியை போய் அவள் மீட் பண்ணி சொல்லுவா, இங்கே பாரு ஹேமா, இது நமக்கும் அவள் 2 பேருக்கும் நடுவில் எதுவும் வெளில போகக்கூடாது. ஹேமாவை நம்பு கைவிடப்படார், அதெல்லாம் எப்படி வெளில போகுமா? ஓகே, என்னக்கா ஜல்சா போல்? கம்முனு இரு, ஜல்சாலாம் இல்லை, டார்ச்சர் பண்ணுறோம் சனியை டார்ச்சர் வேறு பண்ணுறாங்களோ? சரி ஏதோ ஒன்று வாழ்ந்துட்டு போ. என்னடி வாழ்ந்துட்டு போக சொல்கிற நீ? என்னை பல்லாங்குழியில் தள்ளி விட்டாங்க. அவன் என்னன்னே தெரிய மாட்டேதுங்க. என்னடி பண்ணுறது ஹேமா? அவ்வளோதான், வாசமாக போச்சு. நாசமாக போச்சா? சரி நீன்னு சொல்கிற அந்த நாசமாக போச்சா? அப்போ எதுக்கு இந்த ஹேர் பிளான் எல்லாம் உனக்கு? இது ஒரு மாதிரி ஒரு ஃபிஷ்ஷாக தான் நடக்கும். ஐ திங்க் நீ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அப்புறம் சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ டக்குன்னு அவங்க அந்த சைட் போகும்போது ஜங்குக்கு இது கேட்டிருப்பான். என்னென்னா எந்த விஷயம் கேட்டிருப்பான்னா, எதையோ நீ நினச்சது சாதிச்சிட்ட ஏதோ போ அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. ஸோ அது ஜங்கு கேட்டிருப்பான். என்ன சாதிச்சிட்டா இவ? பெரிய ஒன்றும் சாதிக்க மாட்டா, கிழிக்கவும் மாட்டா, ஏதோ பண்ணியிருக்கா. சரி கண்டுபிடிப்போம், நமக்கு எதுக்கு, நமக்கு வேலை உண்டோ நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போயிருப்பான். ஜங்கு காரில் போயின்னு இருக்கும்போது டக்குன்னு ஒன்று பார்ப்பான். டிரைவர் சொல்லுங்கள் சார், இங்கே ஒரு நிப்பாட்டு, நான் பார்க்கணும். இங்கே அப்படியே நிப்பாட்டு, நான் இறங்கலை, இங்கே நிப்பாட்டு சொல்லிட்டு ஜன்னல் கீழே இறங்கி பார்த்தா செம்ம ஷாக்கு ஜங்குக்கு. இப்போது ஜங்குக்கு வயனோட கல்யாணம் பண்ணியிருப்பாள், அந்த மாப்பிள்ளை பார்த்துருப்பான். அவன் ஏதோ உட்காந்து ஒரு பையன்கிட்ட பேசின்னு இருப்பான், ஏதோ ஒரு விஷயத்தை பேசின்னு இருப்பான். அவள் அப்போது ஏதோ சொல்லின்னு இருப்பான். அப்போ டக்குன்னு ஜங்குக்கு முன்னாடி போயிட்டு அந்த பெஞ்சு இருக்குல்ல, அந்த பெஞ்சுக்கு பின்னாடி புதர் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். அங்கே கொஞ்சம் பார்த்து மரத்துக்கு பின்னாடி நின்று கொஞ்சம் கேட்டிருப்பான். அவ்வளோ கேட்கல. என்ன கேட்டிருப்பான்னா, எப்படியோ என்னென்னு தெரிலடா, அந்த பொண்ணை நான் பிடிச்சி தான் அது கல்யாணம் பண்ணலான்னு நினச்சேன். பட் லாஸ்ட் டைமில் அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணிருச்சுடா. லாஸ்ட் டைமில் அந்த பொண்ணு அந்த மாதிரி சொல்லனால என்னால் எதுவும் பண்ண முடியல. விருப்பம் இல்லாமல் டக்குன்னு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லின்னு இருப்பான். ஜங்குக்கு செம்ம ஷாக் ஆகிடும். என்னடா சொல்கிறாங்க இவங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜங்குக்குள்ள, ஹே சாம் ஏஞ்சிரு. யாரா அது? ஜங்குக்கு தானே நீங்கள்? ஆமாம் நான் தான். எதுக்கு நீ வயனை கல்யாணம் பண்ணிக்கல? அது எனக்கு விருப்பம் இல்லை, அதுதான் கல்யாணம் பண்ணிக்கல. இல்லை வேறு மேட்ரு, ஒழுங்காக சொல்லு. அவளை என்ன கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க 2 பேரையும். இப்போ நான் அவளோட ஹஸ்பண்ட். ஓகே, இந்த விஷயத்த ஒழுங்காக என்கிட்ட சொல்லிவிடு, நீ தப்பிச்ச. இல்லைன்னா என் ஆளை வச்சு உங்களை ஷூட் பண்ணால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஜியோன் ஜங்குக். அது கால் மீ ஜங்குக். ஓகே, ஜங்குக் இல்லை ஜங்குக், நான் அது 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 நான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி இருப்பார் அவர். டக்குன்னு ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் ஓடி என்ன பண்ணியிருப்பார், கேட்ச் பண்ணிவிட்டார். ஒழுங்காக சொல்லு, என்ன எதுக்கு நீ கல்யாணத்துலேருந்து ஓடுன?
அவ் அந்த பாவம் அந்த வயன் மனமெடல இவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பா. என்னையும் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. எவ்வளோ திமிருடா உனக்கு. இங்கே பாருங்கள் வயன் தான் என்கிட்ட சொன்னாங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க வேணாம், எனக்கு வந்து உங்களை பிடிக்கல, ப்ளீஸ் தயவுசெஞ்சு நீங்கள் இங்கேருந்து ஓடி போயிடுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் எந்த ஓடி போகலை. எனக்கு கேட்கல. என்ன சொன்னேன்? சார் ஜங்குக், நான் சொல்கிறது ஒழுங்காக கேளுங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ளாஷ்பேக்குள்ளே போயிடலாம். இப்போது நான் ஃபஸ்ட்டு இந்த சொல்லியிருப்பேன்ல, வயன் வந்து ரொம்ப ஹாஷ் திட்டின்னு இருப்பாள் அம்மா கிட்ட. அதுக்கு ஒரு 1/2 an hourக்கு முன்னாடி வந்து வயன் வந்து ரெடி ஆகிட்டு என்ன பண்ணியிருப்பா, ஒரு பேக் சைட் போயிட்டு ஜன்னல்கிட்ட இருந்து, அது ஜன்னல் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஏன்னா அது கிரவுண்ட் ஃப்ளோர்னால போகலாம், ஓகே போயிடலாம், ஓகேவா, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ணால் போடலாம். அப்படியே வந்து அந்த மாப்பிள்ளை சாமோட ரூமுக்குள்ளே போயிருப்பா. அப்போ சாம் கிட்டே வந்து, வயன் என்ன ஆச்சு, யாராச்சும் பார்த்து திட்டிட்டு போகிறாங்க, இப்போ கல்யாணம் கொஞ்சம் நேரத்தில் ஆகதான் போகுது, எதுக்கு உனக்கு அவ்வளோ வருஷம்? மிஸ்டர் சாம், உங்களை வந்து நான் காயப்படுத்தணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. உங்கள்கிட்ட நிறைய பேசலான்னு ட்ரை பண்ணேன், பட் என்னால் பேச முடியல. எனக்கு வந்து இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை சாம். வாட்? கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா? இவ்வளோ தூரம் வந்துட்ட வயன். இப்போ கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா இப்போ என்ன பண்ண முடியும்? இல்லை சாம், எனக்கு வந்து ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் மேரேஜ். எனக்கு வந்து வேற ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கா? என்ன சொல்கிற நீ? இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லையா? ஆமாம் சாம், நீ சும்மா சொல்லாத வேறு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு. அதை விடு சாம், அதை விடு. பட் எனக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை சாம். எனக்கு வந்து இந்த யூஎஸ்க்கு வந்து எனக்கு அந்த பிஸ்னஸ் அந்த மாதிரி ஒரு பண்ணணுன்னு தான் ஆசை. பட் அது பண்ணாமல் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அது எனக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. ஆல்சோ எனக்கு இந்த கல்யாணம் சென்டிமெண்ட்ஸ்லாம் சுத்தமாக பிடிக்காது. அதுவும் இந்த குடும்ப பெண், ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் தட். ஸோ ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் இங்கேருந்து ஓடி போய்ட்றீங்களா? வாட்? நான் ஓடி போகணுமா? என்ன வயன்னு சொல்கிறீங்க நீங்கள்? ப்ளீஸ் சாம், எனக்கு வேறு வழி இல்லை. இப்போ நான் ஓடி போனால் கண்டிப்பாக வந்து அது வந்து தப்பாயிடும் சாம். நீங்கள் ப்ளீஸ் வேறு ஒருத்தங்களை லவ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக முடியாது வயன், என்னால் முடியாது. என்னால் கண்டிப்பாக முடியாது சாம். எனக்கு தெரியும், ஆல்ரெடி இங்கே ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கீங்க. இது உங்களுக்கும் ஃபோர்ஸ் மேரேஜ் மாதிரி தானே? எனக்கு ஃபோர்ஸ் மேரேஜாக தான் இருந்துச்சு வயன். ஆல்சோ நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ப்ளீஸ் சாம், நான் உங்க கூட இருந்தால் சந்தோஷமாக வாழ மாட்டேன் சாம். உங்களுக்கே தெரியும், லைஃபே வேஸ்ட்டாக போயிடும். எதுக்கு அது நமக்கு? ஏதோ சொல்கிற வயன், பட் நீ சொல்கிறதும் கரெக்டாக. சரி, ஓகே, என்ன பண்ணணும்னு சொல்லு. நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஒரு சின்ன துண்டு லெட்டர் மட்டும், எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, எனக்கு வயனை பிடிக்கல, எனக்கு வேறு ஒருத்தவங்களை தான் பிடிச்சிருக்கு, அது கூட சொல்ல வேணாம். எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை மட்டும் சொல்லிட்டு நீங்கள் போயிடுங்க. எனக்கு வயனை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் சாம் போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஓகே வயன், சரி, உங்களுக்காக நான் சொல்கிறேன். தேங்க்யூ சாம், ரொம்ப தேங்க்யூ. ஸோ ஓகே, நான் டைம் ஆச்சு, நான் போகிறேன் அந்த ரூமில். அப்போ தான் கொஞ்சம் சரி ஓகே வயன். அப்புறம் ஏதோ உங்கள் வாழ்க்கை. ஸோ காட் பிளெஸ் யூ. ஓகே சாம், ரொம்ப தேங்க்யூ. சாம் சொல்லி முடிப்பார். ஜங்குக்கு சரி ஷாக்கு. இந்த பொண்ணு என்ன தான் பிளான் பண்ணி வச்சுருக்கா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. இந்த பொண்ணு என்ன இப்போ அவ்வளோ அங்கே சீன் போட்டுட்டு இங்கே வந்து கல்யாணம் மாதிரி எதுவும் பிடிக்கலன்றா. என்ன சொல்ல வரா இவ? ஐயோ, வேறு ஏதாச்சும் சொன்னாலா சாம்? அவள் வேறு ஏதாச்சும் ஒரு பையனை ஏதோ சொன்னாங்க. பட் அது வந்து பொய்யாக தான் தெரிஞ்சிச்சு எனக்கு ஏதோ அது உண்மை தெரியல. அவங்க சொல்லலை, ஏதோ உங்கள் பிஸ்னஸ் லைக் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க யூஎஸ். அதனால தான் எனக்கும் தெரிஞ்சிச்சு. ஓகே, செட் ஆகாது போல், அவங்க டைப் நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். பட் அவங்களை ஹர்ட் பண்ணணும்னு எந்த அவசியமாக இல்லை, அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். அது நான் இன்சல்ட் ரொம்ப ஆயிடுனா பரவாயில்ல. ஒருத்தவங்களோட வாழ்க்கை தப்பிக்க வைக்கணுன்னா நம்ம என்ன வேணாலும் போகலாம்ல. அது கரெக்டாக சாம். இருந்தாலும் சரி ஓகே சாம், நான் என்னென்னு போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து அப்படியே வந்து காரை ஓட்டிகிட்டு ரிட்டன் பேக் வந்து வீட்டுக்கு போயிருப்பான். அப்போ வந்து வயனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு.
சாமை மீட் பண்ணியிருக்கான். இதெல்லாம் வந்து அவனோட ஃப்ரெண்டு லிசா மூலயமா தெரிஞ்சிச்சு. பட் பிகாஸ் லிசா வந்து அந்த பார்க்கில் தான் உட்காந்து நாய்க்குட்டிக்கு வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போயிருப்பா. அப்போது வந்து பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பா சாமும் ஜங்குக்கும் மீட் பண்ணியிருக்காங்க, ஏதோ விஷயம் பேசியிருந்தாங்க, சாம் ஓடி போயிருக்கான், அவளை கேட்ச் பண்ணி போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஸோ இது வந்து தெரிஞ்சிச்சு வயனுக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது டக்குன்னு வந்து டோரை திறப்பார். ஏய் வயன், நீ என்ன பிளானோட இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்ட, அது மட்டும் சொன்னால் மட்டும் போதும், ஓகேவா? ஜங்குக், மாமா ஐ அம் லவ் வித் தி கிரிமினல். இது வேணாம். மாமா ஐ அம் லவ் வித் தி கிட்னாப்பர். நீ என்ன சொல்கிற எனக்கு புரியல. மொக்கு ஜங்குக், இது ஒரேல என்ன சொல்கிறது கூட எனக்கு புரியலையா? அதில் என்ன சொல்லியிருக்கேன்னு ஒழுங்காக கேட்குறா சனினே. என்னடி இப்படி திட்டுற? நானே ஒரு பாட்டில் முடிக்கலான்னு பார்த்தா ஒன்றத்தையும் விளங்கி தொலைய மாட்டேங்குது உனக்கு. இது சொல்கிறேன். ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாமா? அப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் இயர் காலேஜ் சேர்ந்தேன். அப்போ தான் வந்து இந்த மாதிரி வந்து எங்சிஓ இதெல்லாம் நீங்கள் வந்து இம்ப்ரெஷனாக எடுத்துக்கோங்க இவங்கன்னு சொல்லிட்டு நீ ஒரு நாள் வந்து எங்கள் காலேஜ்க்கு வந்து ஸ்பீச் கொடுத்த. நான் அப்போது விழுந்தவன். இப்போ வரைக்கும் வச்சுக்க, நான் மட்டும் விழலை, எல்லோரும் தான் விழுந்தாங்க. பட் என்ன எல்லோரும் ஜஸ்ட் லைக் தட்னு விட்டாங்க. ஆனால் நான் தான் அதை மீட்டுக்க முடியல. ரொம்ப லவ்னு சொல்ல முடியாமல் ரொம்ப லவ்வில் விழுந்துட்டேன். அதுக்கப்புறமா அப்போனா இது கிட்னாப்பில் ஃபஸ்ட்டு மீட் இல்லையா? இல்லை, அது எங்கள் செகண்ட் மீட்டு. உனக்கு வேணால் அந்த ஃபஸ்ட்டு மீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து எனக்கு வந்து செகண்ட் மீட். ஸோ ஃபஸ்ட்டு சொல்லப்போனால் எனக்கு தெரியாது நீ தான் வந்து எனக்கு கிட்னாப் பண்ணான்னு சொல்லிட்டு. ஸோ நீ மாஸ்க்கு கழட்டுன்னு பார்த்தியா? அந்த 2 minutes ஐ ஜஸ்ட் ஷாக். நான் ஸ்டன் ஆகிட்டேன் அவனை பார்த்து. நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ ஜங்குக், சாரி, நான் ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன் போல். இதுதான் என்னோடய பிளான். இந்த மாதிரி தான் நான் நடந்துச்சு. என்னால் உன்னை மறக்க முடியல. ஸோ யூஎஸ் போய்ட்டும் எனக்கு அந்த நினப்பு அப்படியே இருந்துச்சு. ஒன்றே நான் வாட்ச் பண்ணியிருந்தேன். அம்மாக்கே தெரியாமலாம் நான் இந்தியாவுக்கு உன்னை நிறைய வாட்டி வாட்ச் பண்ணிட்டு போயிருக்கேன். எனக்கு தெரியல நீ என்ன மாதிரி நினைப்பேன்னு சொல்லிட்டு. பட் ஐ ஸ்டில் லவ் வித் யூ ஜங்குக். நீ ஏற்றுப்பியா என்னன்னு தெரியல. ஏற்றாலும் ஏற்றுக்கலான்னு இது வேறு விஷயம் இல்லை. இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அது பிளான் போட்டு நான் கல்யாணம், உனக்கு விருப்பம் இல்லாத ஃபோர்ஸ் மேரேஜ், சாரி அப்படின்றா. ஜங்குக், வாட், இவ்வளோ கிரிமினல் பண்ணுறியா? நான் மட்டும் இல்லை, என் தங்கச்சி 2 பேரும் பிளான் போட்டு. தங்கச்சி வேறையா? ஆமாம். ஏற்றுப்பியா இல்லை? உனக்கு இந்த விருப்பம் இல்லாத கல்யாணத்தில் உன்னை மாட்ட வச்சிட்டேன். அது ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டாக தான் ஃபீல் ஆகுது. பட் நீ எனக்கு வேணுமே, உன்னெல்லாம் எப்படி விட முடியும்? வாயின்னு ஒன்று நடிச்சிட்டா அது கண்டிப்பாக மீட்டாமல் விட மாட்டாள். அவர் இதில் ஆசைப்பட்டேன்னா அது அடைஞ்சே தீருவா. அதுதான் என்னோடய கேரக்டர். எனக்கு உன்னை மேலே ஆசை வந்துடுச்சு, அதுதான் உன்னை அடைஞ்சிட்டேன். உனக்கு எப்படின்னு தெரில, ஆனால் எனக்கு நீ மட்டும்தான் இருக்கணும். நீ எனக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் இல்லை. நீ இந்த கல்யாணத்தில் இஷ்டப்பட்டு இல்லையோ அது எனக்கு டோன்ட் கேர், ஓகே? எனக்கு நீ மட்டும்தான் வேணும். நீ எவளாச்சும் பார்த்து இவளை தான் எனக்கு பிடிச்சிருக்கா, அவள் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன்னு வச்சுக்கோயேன், தொண்டை இருக்கல நரம்ப சரக்குன்னு கட் பண்ணிடுவேன். ஜங்குக் ஷாக் ஆகிட்டாரு. வயன், என்னடி கிரிமினலாக பேசுகிற? நான் கிரிமினலா, நீ கிரிமினலா? ஐயோ ஜங்குக், நான் என்ன சொல்கிறது? நான் இந்த மாதிரி கிட்னாப்பருக்கு விழுவேன்னு யாருக்கு தெரியும்? கிட்னாப்பருக்கு விழுந்தியா இல்லை சிஓ விழுந்தியா? அஃப்கோர்ஸ் கிட்னாப்பரை தான் விழுந்தேன், சிஓவா இல்லை. கிட்னாப்பர் ஜங்குக்கு தான் எனக்கு பிடிக்கும். இப்போ ஏற்றுப்பியா மாட்டியா? முடியாதுன்னு என்ன பண்ணுவேன்? முடியாதுன்னா முடிய வைப்பேன். எப்படி தெரியாதா? இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம்னு அவன் பேக்வேர்டு போகிற அவன் ஃப்ரண்ட்வேர்டு வந்துன்னே இருப்பாள். நீ எல்லாம் பிளான் போட்டு பண்ணியிருக்க. ஐ எம் கரெக்ட் வயன்? அப்படி கூட சொல்லலாம், அதுதானே உண்மை.
ஆமாம் அதுதான் உண்மை. இப்போ என்ன சொல்ல வர ஜங்குக்? என்ன இப்போ வந்து இப்போ என்ன வேணான்னு சொல்ல போறியா? அப்படிலாம் ஏன் டேய், ரொமான்ஸாக வரும்போது ஏன்டா இப்படி வந்து கெடுக்கிற? நானே ரொமான்டிக்காக வந்து உன்னை வந்து ஒரு கிஸ் அடிக்கலான்னு பார்த்தா நீ என்னடா இப்படி தள்ளி தள்ளி போகிற? அப்படி அடிக்க போறியா? ஜங்குக் தொல்லை பண்ணாதடா, எனக்கு எப்போ தானே ரொமான்ஸ் வரும், எதுக்குடா உயிரை வாங்குற? ஓர்மட்டிரு வயன், இப்போ என்னடா உனக்கு வேணும்? ஐ லவ் யூ. கேட்கல, என்ன சொன்ன? ஐ லவ் யூ டீன்னு சொன்னேன். ஓ, என்ன லவ் பண்ணுறியா? இப்படி எப்படி நான் நம்புறது? அப்போ நான் என்ன நினைக்கிறது, கல்யாணம் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணுறது, பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு பண்ணுறியா, இல்லை லவ் பண்ணுறியா? லூசாடி நீ, பைத்தியத்தை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களாடி என்ன? நான் உண்மையாகவே உன்னை லவ் பண்ணுறேன்டி. அது எப்படி சடனாக வரும் லவ்? இப்போ தானே என்னை பார்த்தேன், அன்றைக்கி கிட்னாப்பில் பார்த்தேன். லூஸு, நான் அவனுக்கு அன்றைக்கே விழுந்துட்டேன்டி. நீ தாண்டி யூஎஸில் போய் குரங்கு மாதிரி அங்கே உட்காந்துட்ட. நீங்கள் நான் எப்போயும் உனக்கு கல்யாணம் பண்ணி தூக்கிட்டு போய் உனக்கு குழந்தைய கையில் கொடுத்துருப்பேன்டி. அப்போலாம் நீ லவ் பண்ணுற. ஐயோ ஆமாண்டி, ஏண்டி என் கிராதகத்தை வாங்கி தொலைகிற? ஓகே லவ் யூ டூ. லவ் யூ டூன்னு சொன்னேன். நான் ஒரு வாட்டி கேட்காத உனக்கு 10 வாட்டி சொல்லினே இருக்கணுமா? ஏண்டி மிரட்டுற? ஐயோ நான் தாண்டி உன்னை மிரட்டணும், நீ ஏண்டி என்னை மிரட்டுற? நான் தான் மிரட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். இதோட இந்த ஒன் ஷாட் பண்ணிக்கிறாங்க. முடிவடைகிறது போகணும். ஓகேவா? ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஜிஞ்சுன்னு ஒரு பையனை போட்டு ரொம்ப போட்டு பட்டுன்னு அடிக்கிறா. அந்த பையன் அழுகுறான், அம்மா விடு என்ன விடு. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ எனக்கு தங்கச்சி பொண்ணை நீ கிஸ் பண்ணியிருப்பேன்டா, எவ்வளோ தைரியம் உனக்கு? யார் அந்த மாதிரி கற்றுக் கொடுத்தா? யார் இந்த மாதிரிலாம் உனக்கு பண்ணி கொடுத்தானா? அம்மா இல்லைம்மா, அவள் அழகாக க்யூட்டாக இருந்தா, எனக்கு அவள் லிப்ஸ் பார்த்து டெம்ட் ஆகி கிஸ் பண்ணிட்டேன். எவ்வளோ தைரியம், இவ்வளோ என்ன வயசுடா உனக்கு? 4 வயசில் இதெல்லாம் கேட்குதாடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு அடிக்கிறான். அப்போ ஜிஞ்சுல அப்பாவா ஜங்குக் சனினே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கத்துறான். பாருங்க ஜங்குக்கு வாடா, உன்னோட பையனை பாரு, கூப்பிட்றாள் சனியன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாள். அவ்வளோ வளர்த்து வச்சிருக்க உன் பையனை, நீ தொலை பாரு. ஏன் அப்படியே உன்ன மாதிரி உரிச்சிருக்கான் பாரு. என் தங்கச்சி பொண்ணை ஹேமாவோட பொண்ணை கிஸ் பண்ணியிருக்காடா பர்மிஷன் இல்லாமல். அது குழந்தைடி, அது 2 வயசு தானே அந்த குழந்தைக்கு, அதுக்கு என்னதுக்கு பர்மிஷனு? என்ன தானே அது பொண்ணுடா, எப்படி கிஸ் பண்ணியிருக்கான் பாரு. அவன் நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்குறாடா, உன் தங்கச்சி நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்குறான். அவளே எப்படி சம்மந்தம் ஃபிக்ஸ் பண்ணானே நம்ம பையனுக்கும் அவளோட பொண்ணுக்கும்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கான். அவள் நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்குறாளா? இல்லைன்னா கூட அவள் பார்த்து பாரு அப்படி தாண்டா இருக்குது. சரி, எவ்வளோ ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சுடா எனக்கு. நான் உன்ன மாதிரியே இருக்காடா. என்ன மாதிரி இருக்கா? என்ன மாதிரி இருக்கா? அவள் என்ன மாதிரியா இருக்கா? உன்ன மாதிரி தாண்டி இருக்கா. நீ தானே என்ன அப்படி பண்ண 5 இயர்ஸ் பேக்? எப்படி பண்ண நீ என்ன? அந்த மாதிரி தான் உன்னோட பையன் அப்படி பண்ணியிருக்கான் பாரு உன்னை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டு பட்டுன்னு சொல்லி ஜங்குக்கே அடிக்கிறான், ஜிஞ்சுனே அடிக்கிறான். பாரு 2 பேரும் வச்சிருவேன். ஏதாச்சும் பொண்ணு பின்னாடி சுற்றுனீங்க அவ்வளோதான். உங்கள் நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்குற மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கினீங்க அவ்வளோதான். தொண்டையில் இருக்கிற நரம்பை சறுக்குன்னு கட் பண்ணி விட்டுருவேன். கூட தொண்டையே இருக்காது உங்களுக்குலாம். வாய் உடைக்கிற ஃபஸ்ட்டு இருங்க, வாயை உடைக்கிறேன் ஃபஸ்ட்டு. வாய் இருக்கிறனால தானே உங்கள் 2 பேரும் இந்த மாதிரி ஆடினு இருக்கீங்க. போ உங்களை வச்சுக்கிறேன் இரு. உங்களெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. என் தலையை இழுத்து இந்த மாதிரி மாட்டிக்குவேன்னு யாருக்கு தெரியும்? என் தங்கச்சி அவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கையை வாழ. இந்த மாதிரி பொம்பளை பொறுக்கி நாய்கிட்டலாம் நான் வாழணும்னு எந்த அவசியம்? யாரை பார்த்துட்டு பொம்பளை பொறுக்கின்ற? ஆமாம் நீ தான்டா. 4 பொண்ணு போகக்கூடாது, அந்த பொண்ணையே வெறுக்க பார்க்குறேன். அந்த பையங்க உன்னை பார்க்குறான்னு சொல்லிட்டு அவங்களோட லவ்வரை நான் முறைக்கிற மாதிரி பார்த்தேன்டி. என்னடி இது வேற ஒரு கஷ்டமாக போச்சு. ஆமாம் நல்லா சமாளிப்பேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஜிஞ்சு வெளில போட்டவங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு வரேன் நான். போக மாட்டேன்ப்பா, நீ உங்கள் அம்மா ஏதாச்சும் பண்ணிடுவேன். போடா வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு போடா. ரொமான்ஸ் மாதிரிலாம் வராது போ. எனக்கு காண்டாகுது உன்னை பார்த்தாலே, எனக்கு காண்டாகுது உன்னை பார்த்தா. எனக்கு ரொமான்ஸே வரலடா, தள்ளுடா. ஃபஸ்ட்டெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் வந்துச்சு. உன்னை பார்த்தாலே காண்டாதாண்டா ஆகுது. ஏன்டி இப்படி கோவப்படுற? நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியும் இல்லடி? ஆமாம் மயிரில் லவ் பண்ணுறேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி க்யூட் மொமெண்ட்ஸ் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ இதோட இந்த 1 ஷாட் முடிகிறது. ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி நான் எப்படி கொடுத்தேன்னு எனக்கே தெரியல. ஏதோ போகிற போக்கில் இந்த ஸ்டோரி கொண்டு போனால் நான் ஒன்று யோசிச்சது லாஸ்ட் எண்டிங். ஏன்னா நான் நினச்சது ஒன்று வந்துச்சது ஒன்று.
என்ன பண்ணுறது, ஏதோ சரி ஓகே கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் நான் நல்லா நல்லா கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, பிகாஸ் வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்ல, ஸோ வாயெல்லாம் கோளாறாகுது. ஸோ நெக்ஸ்ட்டு யாருக்கு போகணுன்னு சொல்லிட்டு சீக்கிரம் சொல்லுங்கள். நான் உங்கள் கமெண்ட்காக வெயிட் பண்ணுறேன். நான் உங்கள் சாரா. லவ் யூ ஆல். உம்மா.